பரியன் பனூல் பற்றை, முச்சந்த் மன்றம் மற்றும் குட்டிச்சுவர் 3 புக் ரீடிங் கிளப் சார்பாகவும் கென்னித் அவர்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஸோ அன்பு கென்னித் ராஜ் அவர்கள் வந்து சிஓ ஆஃப் டிரான்ஸ்டென்டெக் டைனமிக்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த நிறுவனத்துடைய சிஓவா இருக்கிறாரு. அவரை பத்தின அறிமுகம் வந்து நமக்கு வந்து ஆக்சுவலா நீயா நான் ஒரு நிகழ்வு மூலமா தான் கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நிகழ்வுல அவர் பேசியிருப்பாரு. அது படிக்கும் வாய்ப்பில்லாத அப்பா அம்மா, அவங்களுக்கு பிறந்த பசங்க அந்த இதுல வந்து நீயா நானாவா இல்ல ஜீ தமிழ்ல தமிழாவா எதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஒரு நிகழ்வுல அவரு பேசினது நான் பார்த்துருக்கேன். அதுல அவங்க அப்பாவுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இது அப்பா வந்து அவங்க அப்பாவை சொல்லுவாங்க, இவங்க என்ன பண்ணி படிச்சிருக்காங்க, என்னவா இருக்காங்க, என்ன எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம். அந்த நிகழ்வு ஒரு நிகழ்ச்சியான ஒரு நிகழ்வு அப்படின்னு இன்னைக்கும் எனக்கு நினைவுல இருக்கு. அவங்க கூட நம்ம கலந்துரையாடுறது ரொம்ப மகிழ்வான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் இந்த தருணத்துல. கெனித்ராஜ், ஓவர் டு யூ. நன்றி தோழர். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறது எனக்கும் மகிழ்ச்சியா இருக்கு. போன முறை தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்பேஸ்க்குள்ள வந்தேன். வந்தோடனே தோழர்கள் இப்படி அறிமுகம் கிடைச்சி அடுத்த வாரமே அமைஞ்சிருக்கு. நல்ல விஷயம். ஸோ நாலேஜ் ஷேரிங் தான். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் சொல்றேன். அது எங்கேயாவது யாருக்காவது பயனும் இருக்கும் அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், பட் டெவலப்மெண்ட் பண்ணலாம். இது எப்படி ஆரம்பிக்கும் தெரியுது எனக்கு. கொஞ்சம் கைட் பண்ணுங்க, இது எப்படி போகலாம், எப்படி கொண்டு போகலாம்னு கொஞ்சம் சொல்லுங்க. உங்களை பத்தின ஒரு அறிமுகம் மாதிரி சொல்லிருங்க. நீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க, உங்களுடைய கல்வி அந்த சின்ன வயசுல இருந்தே உங்க ஜேர்னி மாதிரி சொல்லுங்க. எப்படி இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணீங்க, எப்படி எங்க கைடன்ஸ் கிடைச்சது உங்களுக்கு, ஸோ எப்படி இங்க வந்தீங்க, இந்த நீங்க கெனித்ராஜ் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான இதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி, ரொபோட்டிக்ஸ் பத்தி, இதை கரியரா எப்படி சூஸ் பண்றது, இதுக்கு படிக்கிறதுக்கு சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணணும், அந்த மாதிரி. ஸோ அது தோழர்கள் ஒரு கேள்வியா கேட்டு நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணலாம். பட் உங்களை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இருந்து நம்ம கண்டிப்பா. சரி, சூப்பர், தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட். அறிமுகம்னா பெரிய அளவுல பேக்ரவுண்ட்ல எதுவும் கிடையாது. இது நிறைய இடத்துல சில இடங்கள்ல ஆல்ரெடி இங்க இருக்கவங்க கேட்டிருப்பீங்க. பட் அதைதான் திரும்பவும் நான் சொல்ல போறேன். ஏன்னா வேற கதை எதுவும் கிடையாது, நிகழ்ந்ததை மட்டும் தான் சொல்ல முடியுது. விவசாய குடும்பம் தான். திண்டிவனம் அடுத்த கீழ்ச்சித்தாம்பூர்னு ஒரு கிராமம். அது அங்க இருந்த விவசாய குடும்பம் தான் நம்ம ஊருது. அப்புறம் விவசாயம் பண்ண முடியல. அப்போ 90களுக்கு பிறகு நிறைய ஃபேமிலிஸ் வந்து பஞ்சம் பழிக்க சென்னை நோக்கி ஓடி வந்தாங்க. அப்படி வந்து ஒரு ஃபேமிலி தான் நம்ம ஊருதுமே. இங்க வந்தாச்சு. அப்பா, அம்மா, நானு, அண்ணன் 4 பேர் தான் ஃபேமிலியில. இங்க பெருசா சொந்தக்காரங்கன்னு எதுவும் சப்போர்ட்லாம் கிடையாது. அப்பாவுக்கு படிப்பறிவு இல்லை, 6வதோட நிறுத்திட்டாரு அவரு. படிக்க எழுதலாம் தெரியாது. அம்மாவும் அதே மாதிரிதான். பட் இருந்தாலும் வந்து படிக்க தெரியுதோ இல்லையோ, என்ன பண்ண முடியுதோ இல்லையோ, நமக்கு 3 வேளையுமே பசிக்கும். ஸோ அதுக்கு ஒரு வேலை தேவைப்பட்டது. அந்த வேலை தேடும்போது வந்து அப்பாவுக்கு படிப்பறிவு இல்லாத காரணத்தால நல்ல வேலை கிடைக்கல. சரி, எதனா ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னும் போது அந்த வேலையும் வந்து அந்த சமயத்துல அமையல. ஆனா வீட்டுல மட்டும் பசி இருக்கு, வறுமை இருக்கு, போக்குறதுக்கு வழி மட்டும் இல்ல. அப்போ ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணாங்க. வீட்டுல மிச்சம் மீதி இருந்த சின்ன சின்ன பாத்திரங்கள், சின்ன சின்ன இந்த இந்த சட்டி பானை இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அலுமினியத்துல, அலுமினியமோ பித்தளையில, அதெல்லாம் வச்சு 2-3 நாள் ஓட்டியாச்சு. அடுத்த நாள் ஓட்டுறதுக்கு வழி இல்லை. அப்போ எங்க கூட இருக்க மத்த ஃபேமிலியோட ஒரு நாள் போயிட்டு வேலை தேடுறாரு. வேலை கிடைச்சிட்டுன்னு சொன்னாரு. என்ன வேலை கிடைச்சதுன்னு சொல்லல. வேலைக்கு போயிட்டு வருவாரு, அப்பா வீட்டுக்கு வருவாரு. வந்த உடனே வீட்டுக்குள்ள நுழைய மாட்டாரு, போய் குளிச்சுட்டு வருவாரு. ரொம்ப நேரமா குளிப்பாரு, வீட்டுக்கு வருவாரு, அப்புறம் சாப்பிட்டு தூங்குவோம். ஸோ அப்படிதான் போச்சு. அப்புறம் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டாரு அப்பா. அரசு உதவி பெறும் பள்ளி தான் அது. சென்னையில வேசர்பாடியில வந்து ஒரு ஸ்கூல் அது. அங்கதான் சேர்த்து விட்டாரு. சேர்த்து விட்டு 1வது வகுப்பு முடியுது, 2வது வகுப்பு முடியுது. 2வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கும் போது அப்பா நான் முதல்ல பாக்குற வேலையை நான் பார்த்தேன். ஸ்கூல் முடிச்சுதான் வந்துட்டு இருந்தோம். நானும் வந்தேன், என் கூட ஃப்ரெண்டும் வந்தான். அப்போ வந்து அங்க வந்து ஒரு சாக்கடைக்குள்ள இறங்கி ஒரு மனுஷன் வந்து சுத்தம் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம அப்பா சாயல்ல இருக்குன்ட்டு. பட் நான் அப்போ சின்ன பையன் இல்லையா, கடவுள்கிட்ட போய் வேண்டேன். அந்த மாதிரி அது வந்து எங்க அப்பாவா இருந்துடக்கூடாது அப்படின்னு நான் வேண்டினேன். ஆனா கடவுள் எப்பவுமே நமக்கு கை கொடுக்கல. அது எங்க அப்பா தான். அது ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்பா கூப்பிடணும் போல இருந்தது, ஏன் இங்க இருக்குன்னு கேட்கணும் போல இருந்தது. பட் எதுவுமே நான் பண்ணல. அப்போ எனக்கு வந்து என்னன்னா, நம்ம அப்பாவை கூப்பிட்டுட்டாக்க கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிடும், நான் ஸ்கூல்ல வந்து அவன் கிண்டல் பண்ணுவான் அப்படின்னாலும் எதுவுமே நான் கூப்பிடவும் இல்லை, காட்டிக்கவும் இல்லை. அப்படியே போயாச்சு அங்க இருந்து. அப்புறம் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனப்போ அன்னைக்கும் அப்பா வந்தாங்க. வழக்கம் போல. ஏன் அவர் அத்தனை நாள் வந்து வீட்டுக்குள்ள வேலையை விட்டு வந்தாலே நுழையாம
போயிட்டு குளிச்சுட்டு வராங்க, நமக்கு அன்னைக்கு தான் தெரியும். புரிஞ்சுக்கிட்டேன் அப்போவே. அப்புறம் அப்பாட்ட கேட்குறேன், எதுக்குப்பா அந்த மாதிரி நம்ம இருக்கோம், ஏன்ப்பா அந்த வேலை செய்யற அப்படின்ட்டு. எங்க அப்பா ஒண்ணே ஒன்று தான் சொன்னாரு. இப்போ நீங்க கேட்டீங்கல்ல, எப்ப கணித்ராஜ் இங்க வந்தாரு, எப்படி சிஇஓ ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன அந்த ஃபீல்ட் வந்தாருன்ட்டு. அது எல்லாத்துக்குமே அப்பா அன்னைக்கு சொன்ன ஒரே பதில் தான் காரணம். அப்பா படிக்கலப்பா இந்த வேலை செய்யறேன், நீ படிச்சா இதை தப்பிச்சிருவப்பான்னு சொன்னாரு. அது ஒண்ணு மட்டும்தான் வந்து அதுக்கு அப்புறமா என்னோட அத்தனை வாழ்க்கையுமே வந்து ஒரே மச்சு மேல கொண்டு வந்தது. ஸோ செகண்ட்ல தெரியுது. அடுத்து அந்த வருஷம் ஃபுல்லா அந்த வேலைக்கு தான் போறாங்க. வேற வழி இல்ல. எங்களுக்கு தெரியும் அப்பா அந்த வேலை செய்யறாங்கன்னு தெரியும். போகாதீங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமையில வீட்டோட சூழல் இல்ல. ஒரு வேளை சாப்பாடு மதியானம் ஸ்கூல்ல சத்துணவு நமக்கு கிடைச்சிரும். அது ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு அமைஞ்சது. இன்னொரு வேளை சாப்பாடு அப்பா முன்னாடி கிடைச்சிரும். ஒரு வேளை எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம். இப்படிதான் போச்சு. 8வது 7வதுக்கும் இப்படிதான் போச்சு. அதுக்கப்புறம் பின்னால அப்பா வந்து பெயிண்டிங் வேலை மாறினாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் இந்த மூட்டை லோடு அன்லோடிங் வேலை போனாங்க. அது வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை அது. மருந்து பாட்டில்ஸ் வரும். அதெல்லாம் இறக்கி வைக்கிற வேலை. இறக்கும்போது சில சமயங்கள்ல அந்த பாட்டில்ஸ் உடைஞ்சு முதுகுல குத்திரும். ரத்தம் வரும். கட்டுப்பட்டு வருவாங்க. ஆனா அடுத்த நாள் ஓய்வு எடுக்க முடியாது. ஏன்னா அடுத்த நாள் அவர் மட்டும் தான் குடும்பத்து வேலைக்கு போறவரு. அடுத்தவங்க வேலைக்கு போவாங்க. இந்த கஷ்டம் எனக்கு தெரியும் எனக்கு. ரொம்ப சிரமமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அடிபட்டு அப்பா வேலைக்கு போறாருன்னு தோணும். ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி நம்மளால முடிஞ்ச படிக்கிறது மட்டும் தான் படிக்க மட்டும் தான் செய்வோம்னு அதை மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். 8த் படிக்கும்போது தான் வந்து வாட் இஸ் த சொல்யூஷன்றதுக்கான ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிய ஆரம்பிச்சது. எதுக்கு அப்பா அதெல்லாம் செய்யறாங்க? இதெல்லாம் வந்து எதுக்கு கஷ்டமான வேலைலாம் செய்யறாங்க? இதுக்கெல்லாம் நான் தீர்வு தரணும் அப்படின்னு மாதிரி தோணும் அப்பப்ப. நம்ம அந்த 8த்லாம் பிசிக்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பேட்டரிஸ் பத்தி படிப்போம், டைனமோஸ் பத்தி படிப்போம், மோட்டார்ஸ்லாம் பத்தி படிக்க ஆரம்பிப்போம். அப்போ வந்து அதை வச்சு விளையாடுவோம் இல்லையா? நம்ம ஒரு ஒரு பேட்டரியில ஒரு எல்இடி வச்சு எரிஞ்சாக்கா நம்ம ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது சந்தோஷமா இருக்கும் எனக்கு. அதை போய் வீட்டுல காட்டுவேன். அப்ப வந்து அப்பா பண்றதுக்கும் எதனா ஒண்ணு கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். அது மட்டும் தெரியும் எனக்கு. அதை பத்தி பெரிய ஐடியால எதுவும் கிடையாது. 8த் 9த் 10த் முடிக்கிறேன். 10த் முடிச்ச அப்புறம் என்ன படிக்கிறதுன்னு தெரியல. கைட் பண்ணலாம் யாரும் கிடையாது. அப்ப நான் படிச்ச ஸ்கூல்ல போய் கேட்கறேன், என்ன சார் படிக்கணும் அப்படின்னாரு. எங்க சார் நாகராஜ்ன்ற ஒரு சார் இருந்தாரு. இங்கிலீஷ் எடுத்தாரு எனக்கு. சாரி சோசியல் சயின்ஸ் எடுத்தாரு. அவரு வந்து இந்த மாதிரி உனக்கு என்ன பாவம்னு கேட்டாரு. எனக்கு வந்து சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொன்னேன் நான். சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க ஏதோ ஒன்று கண்டுபிடிப்பாங்க மட்டும் தெரியும். எத்தனை வகையான சயின்டிஸ்ட் இருக்காங்க, என்னென்ன பண்ணுவாங்க அதெல்லாம் தெரியாது எனக்கு. அவர் வந்து சயின்டிஸ்ட் ஆகணும்னா வந்து நீ ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கணும்ப்பா அப்படின்னாரு. பயோ மேக்ஸ் குரூப் அது. சரிங்க சார் போயிட்டேன். அப்ளிகேஷன் டேட்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிட்டு 11th கிளாஸ் ஆரம்பிச்ச அப்புறம் ஸ்கூலுக்கு போறேன். சைனிக்ஸ் அப்ளிகேஷன் போடுறேன் கேட்கறதுக்கு. ஏன்னா அந்த ஃபாலோ கூட நான் பண்ணல. எனக்கு தெரியாது அது. அப்ளிகேஷன் போட்டு தான் 11th சேர முடியும் கூட எனக்கு தெரியாது. கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சுப்பான்னு சொன்னாங்க. அப்புறம் நான் படிச்ச ஸ்கூல்ன்றதால கொஞ்சம் லீவரேஜ் கொடுத்து மார்க்கும் நல்ல மார்க் எடுத்தேன். ஸோ 11th கிடைச்சது. 11th 12th முடிச்சேன். 12th முடிச்ச அப்புறம் இன்ஜினியரிங் சேரணும் இந்த காலகட்டத்துல. இன்ஜினியரிங் சேர போறேன்ப்பா, இன்ஜினியரிங் தான் நான் படிக்க போறேன்னு போய் வீட்டுல சொல்றேன். எங்க அப்பா போட்டு செம்மறி அடிச்சாரு. இந்த மாதிரி எதனா ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு டிகிரியை முடிச்சுட்டு ஃபேமிலியை காப்பாற்றோன்னு பார்த்தாக்கா நீ இன்ஜினியரிங் படிக்க போறோங்கிற, வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் ஃபீஸ் நம்மளால கட்ட முடியாது, 2 வேளை சாப்பாட்டுக்கு வழி நாம இருக்கிறோம், நீங்களா தம்பி இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்க, அடிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. வேற எதுனா போயிட்டு அப்ளை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எந்த கோர்ஸுமே அப்ளை பண்ணல. ஏன்னா எனக்கு தெரியும் நான் படிச்ச இன்ஜினியரிங் மட்டும் தான் படிக்கணும், எனக்கு அதுதான் பிடிக்கும், அதுதான் நான் அதை செய்ய முடியும்னு தெரியும். சரி அதை எங்கேயுமே அப்ளிகேஷன் போடல. என் கூட படிச்ச மற்ற எல்லாருக்குமே வந்து அந்த அட்மிஷன் கிடைச்சிருச்சு, மற்ற ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ் காலேஜ் அத்தனையுமே. நான் மட்டும் வீட்லயே இருக்கிறேன். அப்பா வந்து என்னடா அவங்க கூட படிச்சவனா போய் சேர்ந்துட்டாங்க, நீ என்னடா அவனும் வீட்லயே இருக்குன்னு கேட்கிறாரு. அப்பதான் சொன்னேன், நான் எங்கேயுமே அப்ளை பண்ணல, இன்ஜினியரிங் மட்டும் தான் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்றேன். திரும்ப போட்டு செம்மாட்டி அடிச்சிட்டு அவர் தான் ஃபீல் பண்ணாரு. இந்த மாதிரி அப்பாவுக்கு நீ படிக்கூடாதுலாம் ஒன்றும் ஆசை இல்லப்பா, அப்பா கிட்ட காசு இல்லப்பா, நீ என்னப்பா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு என்ன அடிச்சுட்டு அவர் தான் எழுதாரு. அந்த மெயின் டைம் நான் போய் பேங்க் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்க லோனு ப்ராசஸ் ஆயிடுச்சு. அது அப்பா வந்து சைன் பண்ணா பேங்க் எஜுகேஷன் செக், ஃபர்ஸ்ட் செக் ரிலீஸ் பண்ற சேல இருந்து அப்பா கிட்ட சொன்னேன், இல்லப்பா நீ எதுவும் காசு செலவு பண்ண வேணாப்பா, லோன் அப்ளை பண்ண கிடைச்சிருக்குப்பா, நீ கூட வந்து சைன் போட்டா மட்டும் போதுப்பான்னு சொன்னேன். அப்பதான் லோன் அப்ளை பண்ணதான் அப்பாவுக்கு தெரியும். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் கூட்டு போயிட்டு லோனை வாங்கி இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சாச்சு. படிச்சு முடிச்சு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு அப்புறம் 2014 வந்து ஒரு கம்பெனி ஜாயின் பண்றேன். யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி, இது ரோபோட்டிக்ஸ்ல ஜாயின் பண்ணி 1 இயர் ஒர்க் பண்றேன். 2014 நாங்க டிசைன் பண்ண ப்ராஜெக்ட் இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து டெமாலிஷ் பண்றதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் அது. ப்ரிடிக்ட் பண்ணி டெமாலிஷ் பண்ண ப்ராஜெக்ட் அது. அது நேஷனல் செகண்ட் பிளேஸ் எடுத்தது. அதனால இன்டர்நேஷனல் ட்ரிப் ஃபார்வர்ட் ஆகுது ரஷ்யாவுக்கு. 2015
ஜங்க் கலெக்ஷன், இந்த சேட்டலைட்ஸ் லான்ச் பண்றாங்க இல்லையா, ஜங்க்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றது பத்தின ஒரு ரொபோட்டிக் ப்ராஜெக்ட் அது. அது சப்மிட் பண்ணோம். இன்டர்நேஷனல் 6th வந்தது. ஆஹ் அது வந்த அப்புறம் நிறைய ரெக்கக்னைசேஷன் எல்லாமே கிடைக்குது. கிடைச்சிட்டப்போ இப்ப பண்ணதுனால என்ன யூசேஜ் எல்லாம் இருக்குன்னு பாக்குறேன். தனிப்பட்ட முறையில என் ஆஃபீஸ்ல இப்போ ஒரு பேர் கிடைக்குது, இன்டெலிஜென்ட் ஒரு பேர் கிடைக்குது. பட் ஒரு கஷ்டப்படுற ஒரு பையன் ஒரு சாதாரண ஒரு ஆளோட வீட்டுல எந்த தாக்கத்தை உருவாக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அது வந்து திருப்தியா இல்லை. என்னோட அறிவை காட்டுற ஒரு துறையா இருக்கிறதே தவிர எளிய மக்களுக்கான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதா அது தெரியல எனக்கு. ஸோ அன்னைக்கே வேலையை விட்டாச்சு, ரிசைன் பண்ணிட்டேன். ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்துட்டு திரும்ப ஆர்என்டி ஆரம்பிக்கிறேன். நடுவில் கொஞ்சம் ஆசிலேஷன்ஸ், ஆர்என்டி போலாமா, ரோபோட்டிக்ஸ் போலாமா, இல்லை யூபிஎஸ்சி பண்ணலாமா அப்படின்ட்டு. அதனால ஒரு 2 இயர்ஸ் இந்த யூபிஎஸ்சி பக்கம் சுத்திட்டு இருந்தேன். அப்போ வந்து 15 வேலையை விட்டேன். 16, 17 படிக்கும்போது யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல இருக்கும்போது தான் வந்து ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட் நடந்தது. அது கலந்துக்கிட்டேன் நான். கலந்துக்கிட்டு அப்போ ஃபைனல் டே எப்படி அதை முடிக்கிறதுன்னு தெரியல. ஆனா இப்போ அதை முடிச்சாகணும், ப்ரெஷர் அப்போ இருந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து. ஸோ போலீஸ் என்ன பண்ணுச்சு, எல்லாரையும் போட்டு அடிச்சு வண்டியில ஏத்துது. அதை நானும் மாட்டுறேன். எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியாது. நீ வண்டியில ஏற வரைக்கும் அடிப்பான்னாங்க. சரி நீ ஏறிட்டேன். ஏறி ஸ்டேஷன் கூட்டும் போயிட்டு ஆனா சிறப்பா கவனிச்சாங்க. அப்பயாவது நான் வாயை மூடிட்டு இருந்துக்கணும். பட் நமக்கு தான் அது செட்டே ஆகாது. சரி நம்ம வந்து தப்பு பண்ணணும் போலீஸ்காரங்க தெரியாது போல, நம்ம நம்மளை பார்த்தா படிச்சவங்க வேற மாதிரி இல்ல, கருப்பா இருக்கிறோம், ஹைட்டா இருக்கிறோம், சுட்ட முடியாதான் வச்சிருக்கோம். சரி நம்ம போயிட்டு படிச்சவங்க ப்ரூவ் பண்ணதா நம்ம போய் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு போய் உட்காந்துட்டேன். உட்காந்து பேசுறேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். 20 நிமிஷம் பொறுமையா கேட்டாரு அப்ப இருந்த அந்த ஐபிஎஸ் ஆபீசர். கேட்டு முடிச்சு ஒரு கேள்வி மட்டும் ரைஸ் ஆகுது, வாட் இஸ் யுவர் கேஸ்ட் அப்படின்ட்டு. நமக்கு அப்புறம் அது மாதிரி ஃபேஸ் பண்ணது இல்லை நான் பர்சனலா. நான் தைரியமா சொல்றேன் நான் இந்த கம்யூனிட்டி அப்படின்ட்டு. அங்க அனுப்புங்க அப்படின்னாரு. சரி வெளியே ஒரு சொல்லி நம்பி போனாக்கா அப்புறம் தனியா செல்ல கூட்டு போயிட்டு சூப்பரா சிறப்பா கவனிச்சாங்க. கவனிச்சிட்ட அப்புறம் சரியான அடி, ஏன் அடிக்கிறான் இருக்கிறான்னு தெரியாது. நான் வந்துட்டு இருக்கேன், என்ன ஒருத்தன் போலீஸ் பிடிக்குது, வண்டியில ஏற சொல்லுது. அந்த ரோடு வழியா போனா மட்டும் தான் என் வீட்டுக்கு போக முடியும். ஸோ ரோட்ல போற போலீஸ் என்ன பிடிக்குது, அடிக்குது. அடிச்சப்ப நான் தப்பு பண்ணதை இங்கிலீஷ்ல பேசுறேன். அவங்க என் கேஷ் கேட்கறாங்க, திரும்ப அடிக்கிறாங்க. இதுதான் சினாரியோ. ஒண்ணுமே புரியல. புடிச்சு அடிச்சுட்டு அப்புறம் ரிமாண்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப ஜீப்ல போகும்போது இந்த மஸ்தார கூட்டும் போது கேட்கறாங்க, ஐயாவே எழுத்து பேசுவியா, போராட்டம் பண்ணுவீங்களா, நீ என்ன பெரியார் கட்சியா அப்படின்னு கேட்டான் ஃபர்ஸ்ட் வார்த்தை. அப்புறம் இல்ல அம்பேத்கர் கட்சியான்னு கேட்டான். அம்பேத்கரா பெரியாராவா நம்ம கேட்கும் போதுதான் எதனால அடிச்சது நமக்கு தெரிஞ்சது. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம அவனை எதிர்த்து கேட்டது, கேள்வி கேட்டது. ரெண்டாவது இங்கிலீஷ்ல கேட்டது. மூணாவது எந்த ஒரு கம்யூனிட்டில இருந்து வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்கறன்ற விஷயம். இது மூணு தான் வந்து உண்மையான பாதிப்பை உண்டாக்குச்சு. அப்பவே அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதான். அந்த ஷோல சொன்ன மாதிரியே வந்து பிகெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் மேசிவ் சக்சஸ். என்ன அடிச்சவனே வந்து நமக்கு சல்யூட் அடிக்கணும் அப்படின்றதான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தது. அப்புறம் தான் வந்து நம்ம பண்ண ஒரு விஷயத்துக்கு இவன் எதுக்கு பெரியார் கட்சியான்னு கேட்கறான், இவன் எதுக்கு அம்பேத்கர் கட்சியான்னு கேட்கறான்னு யோசிச்சு அப்புறம் தான் அப்புறம் தான் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் அதிகமா தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு படிக்க ஆரம்பிச்சேன். சைமல்டேனியஸ்லி டிமாண்ட் ஆகுறோம். அப்புறம் வெளியே வரும். வெளியே வந்துட்டு அப்புறம் சரி அவனை பழி வாங்கணுன்ற நோக்கம் மட்டும் இருக்கு. ஆனா ப்ரொடக்டிவா பண்ணணும். மறுபடியும் வந்து சயின்ஸ் பக்கமே வரேன். யூபிஎஸ் மேல நம்பிக்கை போயிடுச்சு எனக்கு. நான் ஒரு ஐபிஎஸ் இருந்தாலும் நான் இதுதான் பண்ணுவேன் போல அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்தது. ஸோ வெளியே வந்தாச்சு. திரும்ப சயின்டிபிக்கா யோசிக்கலாம் சொல்லிட்டு திரும்ப புக்ஸ் கிட்ட தான் போறேன். அடுத்த ஒரு 1 இயர் டைம் எடுத்து படிக்கிறேன். ஆல்ரெடி புக்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பேய் மாதிரி படிச்சுட்டு இருப்பேன். காலையில லைப்ரரி போவேன், லஞ்சு கட்டிக்கிட்டு நைட் வரைக்கும் அங்கேயே இருப்பேன், வருவேன். 1 இயர் அதுதான் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சு முடிச்ச அப்புறம் தான் வந்து ஃபர்ஸ்ட் இனோவேஷன் பண்ணணும் அப்படின்றது. எதுக்கான தீர்வை ஃபர்ஸ்ட் கொடுக்காம வரும்போது எங்க அப்பா ஒரு வேலையை பார்த்தாரு. அந்த வேலை அவர் பக்கம் நான் பார்த்திருக்கேன். ஆனால் அதோட தீர்வு ஒன்றும் கிடைக்கப்பெறல. அப்போ அதுக்கு ஒரு தீர்வை கொடுக்கலாம். அதுக்கு ஒரு முழுமையான ரோபோட்டை வடிவாக்குறதுக்குள்ள அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இப்ப வேலை செய்யற உயிரை காப்பாற்றுறதுக்காக எதனா ஒரு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த பாய்சனஸ் கேஸ் அலர்ட் சிஸ்டம் படி பண்ணும். அது வந்து உங்களுக்கு அந்த ட்ரைனேஜ்குள்ள அந்த விஷவாயு இருந்தா வந்து அதை கண்டு காட்டி கொடுத்துரும். அட்லீஸ்ட் அந்த விஷவாயோட இன்டென்ஸ் கம்மியாகிற வரைக்கும் போது அந்த ஆள் கீழே இறங்க வேண்டாம், அவன் உயிராக காப்பாற்றி போட்டுன்ற நோக்கில் பண்ணிட்டான் அது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அது முடிச்சிட்ட அப்புறம் நல்லா நல்லா ஃபெமிலியர் ஆச்சு. அது நிறைய இடங்கள்ல பேசினாங்க, நிறைய மக்கள் செஞ்சு நம்மளே நேரடியாக கொடுத்தோம் அந்த டிவைஸ். ஸோ அப்பா பார்த்த ஒரு வேலை, அது எனக்கு உருவாக்குற இம்பாக்ட், அதுக்கு நான் தர வேண்டிய தீர்வு, இந்த 3 சர்க்கிள்ல இருந்தப்போ என்னோட வெற்றியை நான் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்திலும் இருந்தேன். இந்த சொசைட்டிக்கு வந்து என்ன அவ்வளவு சீக்கிரமா அடிச்சிட முடியாது, நான் தப்பு பண்ணல அப்படின்னு ப்ரூவ் பண்ண கட்டாயம் எனக்கு இருந்தது. அதனால தான் இன்னோவேஷன் பக்கம் வர ஆரம்பிச்சோம். அது ஓரளவுக்கு பண்ணேன்.
அடுத்த இன்னோவேஷனா வந்து இந்த ஆசிஃபான்னு ஒரு பொண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. காஷ்மீர்ல வந்து 5 வயசு பொண்ணு கொண்டுட்டாங்க அந்த பொண்ணை. அந்த நியூஸ் பார்த்து ரொம்ப ரொம்ப கோவம். ஏன்டா இப்பெல்லாம் 5 வயசு பொண்ணை போயிட்டு சொல்றாங்க. அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, என் பொண்ணை எல்லா இடத்துலயும் தேடினேன், அந்த கோவில்ல மட்டும் தெரியல. ஏன்னா கோவில்ல தப்பு நடக்காது நான் நம்பினேன் அந்த பொண்ணோட அப்பா. கஷ்டமா இருந்தது என்ன பண்றதுன்ட்டு. சரி இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலான்னும் போது ஜிபிஎஸ் ட்ராக்கர் ரெடி பண்ணுவோம். ஆனா வந்து அவன் ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி எப்படி அவன் ஜிபிஎஸ் ட்ராக்கர் யூஸ் பண்ணுவான் போது இன்டர்நெட்டே தேவைப்படாத ஸ்மார்ட் போன்ஸ் தேவைப்படாத ஆஃப்லைன் பேஸ்ட் ஜிபிஎஸ் ரெடி பண்ணி கொடுப்போம். அது ஓப்பன் சோர்ஸா அனௌன்ஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆஃப்லைன் ஜிபிஎஸ் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணும். மூணாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நீட் எக்ஸாமுக்கான அந்த நீட் எக்ஸாம் கொண்டு வராங்க. நமக்கு அது உடன்பாடு இல்லை. ஆனா அது எதிர்க்கிற அளவுக்கு தனி மனுஷன் நமக்கு சக்தி இல்லை. அட்லீஸ்ட் அந்த எக்ஸாமை தூக்க வைக்கும்போது அந்த பசங்க படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நீட்டோட சிலபஸஸை வந்து ஒரு ரோபோட்க்கு ஃபீட் பண்ணும். கிளாரான்ற ஒரு ரோபோட் ரெடி பண்ணும். ஜெர்மனோட ஒரு புரட்சியாளர் இறந்த கிளாரா அம்மா, அவங்க பேரை ரோபோட்டுக்கு வச்சோம். நீட்டோட சிலபஸை ஃபீட் பண்ணும். ஃபீட் பண்ணி அந்த ரோபோட்டை கொண்டு போய் ட்ரைவ் ஸ்கூல்ஸை காட்டும்போது அந்த பையன் முதல்ல படிக்க வரானோ இல்லையோ அந்த ரோபோட்டை பார்க்கறதுக்கு ஆர்வமா வந்தான். ரெகுலரா ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சான். பின்னால அதுக்கிட்ட அவன் பேச ட்ரை பண்ணான். அந்த ஆர்வத்தை உண்டாக்கிட்டு அவன் படிக்க ட்ரை பண்ணான். ஸோ இப்படிதான் நம்மளோட இன்னோவேஷன்ஸ் சமூக ரீதியா அமைகிறதுக்கு காரணம் வந்து தனிப்பட்ட முறையில நான் அடைய வேண்டிய வெற்றி என்னன்னு எனக்கு தெரியும். அதே சமயம் அதை அடையிறதுக்கு எனக்கு துணையா இருக்க போற ஒரே விஷயம் நாலேஜ் மட்டும் தான் தெரியும். அதுக்கு அறிவியல் மட்டும் தான் பயன்படுத்தணும் தெரியும். ஸோ என்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எங்க அப்பாவோட துன்பத்துக்கு காரணமான ஒரு விஷயத்துக்கு தர வேண்டிய தீர்வு என்ன ஒருத்தன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான், அவன் நினைச்சாக்கா அவன் அதிகாரத்தை என்கிட்ட காட்டிட முடியும் அப்படின்ற மனநிலையில இருந்து நான் வெளியே வரணும், அவனை உணர வைக்கணும். நான் அப்படியெல்லாம் இல்லை, என்னால படிச்சு அவனோட மேல வர முடியும் காட்ட முடியும். இந்த 3 விஷயம் கலந்துதான் வந்து ரோபோட்டிக்ஸை நோக்கியும் ஏஐ நோக்கியும் தள்ளிச்சு நம்மள. ஸோ நெசசிட்டி இஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்வாங்க. ஸோ எங்க அப்பா பட்ட கஷ்டத்துக்கு தர வேண்டிய தீர்வு அந்த நெசசிட்டி தான் வந்து இன்வென்ஷன் நோக்கி தள்ளிச்சு. அதே சமயம் தொடர்ந்து ஒரு இன்னோவேஷன் முடிச்சாச்சு, அடுத்த இன்வென்ஷன் நோக்கி போறதுக்கு எனக்கு ஒரு உந்து சக்தி தேவைப்படுது. அந்த உந்து சக்தி தான் வந்து எனக்கு கிடைச்ச அவமானம். நீ தப்பு பண்ணுன்னு தெரிஞ்சும் எதிர்த்து பேசுற அப்படின்னாக்கா, நீ இந்த கேஷஸ் எந்த ஒரு ஆளா இருந்தாக்கா என்னால அட்ராசிட்டி பண்ண முடியும் ஒருத்தன் நினைச்சான்ல. அவனை பழி வாங்குறது எனக்கு அப்போட தேவையா இருந்தது. ஆனா பழி வாங்குறது அடிக்கடியா இருக்கக்கூடாது. அறிவியல் பூர்வமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்தடுத்த இன்னோவேஷன்ஸை பண்ணணும். சரி வெறும் இன்னோவேஷன்ஸ் மட்டும் பண்ணா இது எப்படி? அப்ப இன்னோவேஷன்ஸ் எத்தனை நாளைக்கு பண்ணிட முடியும்? சர்வே ஆகணும்ல. அதுக்கு பிசினஸ் மாடல் நாங்க ரெடி பண்ணோம். அப்புறம் 2018 ஃபர்ஸ்ட் இன்னோவேஷன் வந்தது. அதை முடிச்ச அப்புறமே வந்து கம்பெனி வந்து ஆரம்பிச்சோம். கம்பெனின்றது வந்து ரொம்ப சின்ன ரூம். பெருங்கலத்தூர்ல தான் இருந்தேன், தங்கிட்டு இருந்தேன் தனியா. நான் இருந்த ரூம் தான் என்னோட கம்பெனி. அது ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் ரூம் பிளஸ் ஒரு பாத்ரூம் டாய்லெட் மட்டும் அட்டாச் இருக்கும். அங்கவே பசங்களுக்கு இன்ஜினியரிங்க்கு டீச்சிங் கிளாஸ் எடுப்பேன். அங்கவே இன்னோவேஷன்ஸ் கண்டினியூ ஆகும். 2018 அங்க ஆரம்பிச்சு அப்புறம் ஆஃபீஸ் கொஞ்சம் க்ரோத் ஆச்சு. தனியா ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தோம். சில விஐபி கிளைண்ட்ஸ் வந்தாங்க. அவங்களுக்கு கஸ்டமைஸ்டு ரொபோட்டிக் சொல்யூஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் ஏஐ பேஸ்டு பேட்டர்ன் அனலைசேஷன் ப்ராடக்ட்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சோம் சாஃப்ட்வேர்ஸ்ல. அப்படியே ஆரம்பிச்சு இப்போ 2024 6 வருஷத்துல வந்து டிரான்சன் டைனமிக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் லிமிடெட் நம்ம கிட்ட இருக்கு. அதோட சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டர் இருந்துட்டு இருக்கோம். கவர்மெண்ட்க்கு சில ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தனியா பிசினஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாஃப்ட்வேர் சைட்ல, ஏஐ சைட்ல, ரொபோட்டிக் சைட்ல. இப்போ மலேசியன் கவர்மெண்ட்டோட அவங்களோட ஸ்கூல் ரெகுலேஷன் சிஸ்டம்ஸை வந்து ஏஐ பேஸ்ட் மாடலா மாத்துறதுக்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் அதுவும் சைன் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிருந்து தான் ஆரம்பிச்சது. ஒண்ணுமே இல்லாம வெறும் புக்கை மட்டுமே வச்சு வந்ததுதான் என் வாழ்க்கை. இதை மீறியோ இல்லை தவிர்த்துட்டோ வேற எதுவுமே கிடையாது. நிறைய அவமானம், நிறைய வறுமை. பட் எல்லாத்துலயும் வெளியே வர்றதுக்கு ஒரே டூலா இருந்தது வந்து எஜுகேஷன், கல்வி. இதுல வந்து அதோட முக்கியமானது இந்த சத்துணவு. கண்டிப்பா சோறு தின்னாம உயிரோடு இருக்க முடியாது. அந்த ஒரு குறைந்தபட்ச ஒரு வேளை சோறு சத்துணவு திட்டம் உறுதிப்படுத்தப்பட்டது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இதை நான் பேசும்போது கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அந்த ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காதப்போ உங்க கிடைக்கும் போது ஒரு அருமை உங்களுக்கு தெரியும். நம்மளால எங்க போனாலும் நம்மளால மறைக்கவும் முடியாது, அதை ஒமிட் பண்ணிட்டு போயிடவும் முடியாது. ஸோ அந்த வகையில இந்த தமிழ்நாடு கவர்மெண்டோட அந்த சத்துணவு ஸ்கீம் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம். அடுத்தது எந்த கஷ்டப்பட்டாலும் பையனை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சேங்க அப்பா. ரெண்டாவது, மூணாவது இந்த சொசைட்டி அந்த மைண்ட் செட்டை மாத்தணும்ன்ற ஒரு நோக்கம். இதுதான் வந்து ஒரு விவசாயம் இருந்து பின்னாடி ஆஹ் மலைக்கோழிகளை இறங்கி வேலை செய்யற மனுஷனா இருந்ததோட பையன் இப்போ வந்து சிஇஓ ஆஃப் டிரான்சன் டைனமிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ ரிசர்ச் டெவலப்மெண்ட் கம்பெனிக்கு ஓனர் ஆனதுக்கான அடிப்படை. அவ்வளவுதான் சார். மலைப்பா இருக்குங்க கேட்கும்போது. அதாவது உங்களோட முயற்சின்னு ஒண்ணு இருக்கு. ப்ளஸ் உங்க பேரண்ட்ஸ்க்கு வந்துதான் இப்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பேசுங்க குதிரை தொடர், அன்மியூட் பண்ணுங்க.
குதிரை தோழர் பேசுறாரா? இல்ல அன்மியூட்ல தான் இருக்காரு. ஆனா வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. ஓகே, நம்ம அடுத்து பேசுங்க குதிரை தோழர். தோழர் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. ஆமா, வாய்ஸ் கேட்கல. சரி, வேற யாராவது கொஸ்டின்ஸ் அப்படியே கேளுங்க. ஓகேவா? ஒன் பை ஒன்னா கொஸ்டின்ஸ் கேளுங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற விஷயத்துக்கும் முதல்ல ஆதியில இருந்ததுல ரோபோட் அப்படின்றதுக்கும் என்ன வித்தியாசம்? கேக்குது தோழர். கேக்குது. ஓகே, சாரி, நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கினித் ராஜ் தொடர் அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அது வந்து ஒரு இன்ஸ்பைரிங் லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் நம்ம முக்கியமாக ரெண்டு பார்க்குறோம். ஒன்று வந்து கல்வி எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், அதே மாதிரி அரசுடைய பங்களிப்பு இருக்கும்போது அது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ரெண்டையுமே நம்ம பார்த்தோம் இல்லை. ஸோ அதுதான் முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி தொடர். நம்ம கேள்விகளுக்கு போயிடலாம். ஜெகே, நீங்கள் கேள்விகள் ஸ்டார்ட். ஓகே, அதான் நான் கேட்டதுதான். ஏஐக்கும் ரோபோட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இப்பதான் அது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வேற மாதிரியான ரோபோட்ஸ் தானே இருந்துச்சு. அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தான். பட் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தொடர்? எஸ், ரோபோட்ஸ் அப்படின்னும் போது அது ஒரு காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைசஸ். வெறும் எலக்ட்ரானிக் டிவைசஸ் இல்லாம பயோமெக்கானிக்ஸ், இந்த மாதிரியான கருவிகள் நிறைய இணைஞ்சு ஒரு வேலையை செய்ய போகுது அப்படின்னா அது வந்து ரொபோட்டிக்ஸ். அது நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஒன்னா கலந்து ஒரு வேலையை செய்யலாம், இல்ல சில எலக்ட்ரானிக் டிவைசஸும் சில டேட்டாவும் இணைஞ்சு ஒரு வேலையை செய்யலாம். ஸோ இப்படி பிசிக்கலா ஒரு பொருள் ஒரு வேலையை செய்யறதுக்கு உருவாக்கப்படுறது ரொபோட்டிக்ஸ். இதுல ஏஐ அப்படின்றது என்னன்னா, அந்த பொருள் பிசிக்கலா அதை செய்யும் போது அதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எப்பப்ப கொடுக்கணும் அப்படின்னு தெரியற பட்சத்தையோ, இல்ல அந்த பொருளுக்கு ஒரு உருவமே இல்லை, அது விர்ச்சுவலா இருக்குனாக்கா விர்ச்சுவலா ஒரு விஷயத்த ப்ராசஸ் பண்றதுக்கோ இல்ல புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கோ ஒரு நாலேஜ் தேவைப்படும். அப்போ ஒரு பொருளை புரிஞ்சுக்கிறதுக்கும் ப்ராசஸ் பண்றதுக்கும் அதுக்கான பதிலை சொல்றதுக்கும் ஒரு மனுஷன் தன்னோட மூளையை பயன்படுத்துறான். அதே மாதிரி ஒரு மிஷினுக்கு ஒரு மூளை தேவைப்படுது. அந்த மூளைய ஏஐ அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த ஏஐ மனுஷன் பண்ற சிந்திக்கிற ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிற விஷயத்த அப்ளை பண்ற அந்த குவாலிட்டிஸ் ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜுக்கு இருக்கும் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் பேக்கேஜை நான் ஏஐன்னு சொல்றேன். நன்றி. வேற யாராவது கொஸ்டின் கேக்குறீங்களா? தோழர், நான் சத்யா பேசுறேன். கேக்குதா? இட் இஸ் a ப்ராசஸிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? ரொபாட்டிக் வித் இன் காம்பினேஷன் வித் ப்ராசஸிங். எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட ஃபீல்டில் வந்து நான் கேமராஸ் பார்த்துருக்கேன். இமேஜ் ப்ராசஸிங் பண்ணலாம் ஏஐ மூலமா. அது இல்லாத என்னென்ன விஷயத்த ப்ராசஸிங் பண்ணலாம் ஏஐ மூலமா? நல்ல கேள்வி. ஸோ இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்றது ஒரு வகையான இன்புட். ஒரு இமேஜ் நீங்க கொடுப்பீங்க, அதை நீங்க ப்ராசஸ் பண்றீங்க. அதே மாதிரி நீங்க லாங்குவேஜஸை ப்ராசஸ் பண்ணலாம், என்எல்பிஸ் பண்ணலாம், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ரொம்ப சிம்பிள். இந்த எந்திரன் படம் பார்த்துருப்பீங்கல்ல, டிவியை போடுறான் போது அவன் டிவி எடுத்து அந்த ரோபோட் கீழே போட்டுடும். அப்போ ஒரு ஹியூமன் லாங்குவேஜ் டிவியை போடுறான்னாக்கா டிவியை, பட் ஒரு மிஷின் வந்து டிவியை போடுனாக்கா அந்த வேர்ட்ஸ் அப்படின்ட்டு. ஆனா நீங்க சொல்ற போடுன்ற வேர்டோட மீனிங் வேற, ஆக்சுவலா தமிழ் இருக்கிற போடுன்ற வார்த்தையோட மீனிங் வேறன்னும் போது இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அறிவு தேவைப்படுது இல்லை. ஸோ அந்த அறிவை இன்க்ளூட் பண்ற டெக்னாலஜி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படி இருக்கும். அப்போ லாங்குவேஜஸை ப்ராசஸ் பண்ணும், இமேஜஸை ப்ராசஸ் பண்ணும், அடிஷ்னலி டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணும். ஒரு டேட்டா நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டேட்டால என்னென்ன கிளாசிபிகேஷன் பண்ண முடியும், எதை பேஸ் பண்ணி அந்த டேட்டாவை செக்ரிகேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஒரு வெதர் ரிப்போர்ட் சென்னை மெட்ரோபாலிட்டனோட டேட்டாவை கொடுத்தீங்கன்னாக்கா எந்த இயர்ல இருந்து எது வரைக்கும் என்ன மழை பெஞ்சிருக்கு, வெதர் எப்படி இருந்திருக்கு, எப்போ புயல் வந்திருக்கு, என்ன ஃப்ளட்டோட மழையோட அளவு எவ்வளவு வந்திருக்குன்னு பாக்குறீங்க இல்லையா. ஸோ ஒரு டேட்டா, அந்த டேட்டா வந்து நம்பர்ஸா இருக்கலாம், ஆல்பபெட்ஸா இருக்கலாம், இமேஜஸா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சவுண்ட்ஸா இருக்கலாம்.
இப்படி எந்த ஃபார்ம்ல நீங்க ஒரு இன்புட்டை கொடுத்தாலும் அந்த ஃபார்மை ப்ராசஸ் பண்றதுக்கு இந்த ஏஐ டெக்னாலஜில பண்ண முடியும். அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. நன்றி 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 சொல்ல. கேக்குதா? கேக்குதுங்க. ஓகே ஓகே. அப்படின்னா இப்ப கூகுள் சர்ச் அந்த மாதிரி இந்த சர்ச் இன்ஜின்ஸ் அது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் ப்ராசஸிங் தான் பண்ணுது. ஏஐ வந்து ரொம்ப நாளா அப்ப எக்ஸிஸ்டிங்ல இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். கரெக்ட்? அதோட இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலா கூகுள்ல சர்ச் பண்ணும்போது அதுக்கு ஒரு பதில் நமக்கு கொடுக்குது. அதுக்கு இப்ப நம்ம யூஸ் பண்ற மாடர்ன் ஏஐ அல்லது ஜென் ஏஐ அல்லாட்டு வந்து நேரோ ஏஐ இதுக்கு என்ன வித்தியாசம்னாக்கா, ஒரு நீங்க கீவேர்டை ஒண்ணு கொடுக்குறீங்க, ஆப்பிள் அப்படின்ற ஒரு கீவேர்டை கொடுத்தாக்கா அந்த கீவேர்டை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பதில கூகுள் உங்களுக்கு கொடுக்கும். ஆனா ஃப்ரூட் இஸ் இந்த கலர் ஆஃப் ரெட் அப்படின்னு சொன்னாலே அது ஆப்பிளா இருக்கும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுது இல்லையா? அது நம்ம இப்ப யூஸ் பண்ற ஏஐ, ஜெனரல் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் வார்த்தையை எக்ஸாக்டா கொடுத்து அது சம்பந்தப்பட்ட ரிசல்ட் நீங்க தேடுறது நீங்க யூஸ் பண்ண சர்ச் இன்ஜின் அந்த ஹிஸ்டரி கூகுள் மாதிரியான டூல்ஸ் அது. பட் ஏஐன்றது அந்த பொருளை சரியா உங்க தர தெரியாட்டியும் நீங்க இதைதான் சொல்வீங்க அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ற சக்தி உடையதாகவும், அல்லது இந்த லிஸ்ட்ல என்னென்னலாம் இருக்கு இதுல இருந்து ஒன்று சூஸ் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ற ஒரு டெக்னாலஜியும் இந்த ஏஐல இருக்கு. அதை வந்து நம்ம அந்த நியூரல் நெர்வஸ் கொண்டுலாம் மிஷின் லேர்னிங்ல கொண்டு வந்துடலாம். அதை மிஷின் லேர்னிங்ஸ் அப்படின்னும் போது நீங்க தேடுற விஷயங்களை பொறுத்து உங்களுக்கு தேவையான டேட்டாவை அதுவே உங்களுக்கு கொண்டு வரும். அப்படி நீங்க தேடுற டேட்டா அதுக்கு தெரியல அப்படின்னா அது போயிட்டு படிச்சுட்டு வரும். இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியல, நம்ம ஒரு லைப்ரரியில போயிட்டு படிச்சுட்டு வரும் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கிற விஷயம் அந்த சிஸ்டம்க்கு தெரியாட்டி அந்த சிஸ்டம் போயிட்டு படிச்சுட்டு வந்து சரியான பதில உங்களுக்கு கொடுக்கும். இதை மிஷின் லாங்குவேஜ் கொண்டு வரும். இந்த மிஷின் லாங்குவேஜ், இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ யூஸ் பண்ற அட்வான்ஸ் ஏஐல இருக்கு. அது நேரோ ஏஐயா இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஜெனரல் ஏஐயா இருக்கலாம். பட் அப்படி இல்லாம நீங்க கொடுக்குற விஷயத்தை பத்தின தகவலை மட்டும் எக்ஸாக்டா கொண்டு வந்து சேர்க்கறது வந்து நீங்க யூஸ் பண்ற கூகுள் மாதிரியான சர்ச் பண்ணிட்டு இருக்கு ரொம்ப காலமா. நன்றி தொடர். நான் பின்னாடி கேட்டுக்கிறேன் கொஸ்டின்ஸ். இப்போதைக்கு ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க எல்லாம் கேட்டுக்கிறோம். பிளாக் முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு, அடுத்து காளி தொடர். ஓகே. வணக்கம் கினித்தண்ண, வணக்கம். பிளாக் பேந்தர் பேசுறேன். எனக்கு இந்த மாதிரி ரொம்ப டெக்கி தெரியாது. பட் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம என்ன டெக்னாலஜியும் நம்ம அரசுக்கிட்ட இருக்கும்போது அது வந்து நம்ம எல்லா மக்களுக்கும் பயன்படும் அப்படின்றது வந்து ஒரு பார்வையாக இருக்குது. இப்போ நம்ம கவர்மெண்ட்ல எவ்வளோ தூரம் வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அடாப்ஷன் எப்படி இருக்குது, அடாப்ஷன் பண்ணிக்கிறாங்களா, புது டெக்னாலஜி அது இன்வால்வ் பண்ணுறாங்களா, எது போதாமல் இருக்குது அது அப்படின்றது உங்கள் பார்வையில் சொல்லுங்கண்ணே. கண்டிப்பா நம்ம கவர்மெண்ட் டெக்னாலஜி நல்லாவே அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அடாப்ட் பண்றது மட்டும் இல்லாம அதை வந்து இம்ப்ளை பண்றதுக்கான அத்தனை வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி 4.0 உங்களுக்கு தெரியும், எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே வந்து இப்போ டிஜிட்டைஸ் பண்ணிட்டு வராங்க, ஆட்டோமேட் பண்ணிக்கிட்டு வராங்க. அதை தவிர இப்ப ஏஐ மாதிரியான டீப் டெக்ஸ் மாதிரியான டெக்னாலஜிஸை வளர்க்கறதுக்கு அவருடைய யூசர்ஸ் என்ன கிரியேட் பண்றாங்க, அந்த யூசர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் கிரியேட் பண்றாங்க. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்ல வந்து இந்த டீப் டெக் பேஸ்ட் டெக்னாலஜிக்கான கம்பெனிகளுக்கு வந்து நிறைய ஸ்கோப்ஸ் இருக்கு. ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஓனா பண்றதுக்கான கான்ட்ராக்ட் இப்போ சைன் பண்றாங்க. தென் ப்ளூ டெக்ஸ் அத்தனை ஃபெசிலிட்டி வந்து கவர்மெண்ட் இப்போ கொடுத்துட்டு இருக்கு. கம்பேரிட்டிவ் டு ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இன் இந்தியா, தமிழ்நாடு வந்து ரொம்ப நல்லா அதை பண்ணிக்கிட்டு இருக்கு. மற்ற ஸ்டேட்ஸ் இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை. மிஞ்சி போனா நம்ம பெங்களூர் சொல்லலாம், ஹைதராபாத் சொல்லலாம். இந்த நகரங்களை தவிர, புனே மாதிரி நகரங்களை தவிர வேற எங்கேயுமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது தமிழ்நாட்டோட. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதா இருக்கட்டும், இதோட சர்வீஸ் குவாலிட்டியை மேம்படுத்துறதா இருக்கட்டும், அதுக்கான ஃபீசிபிலிட்டி பிளேசஸ் அரைவ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரைவேட் துணையோட இப்போ கவர்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு லார்ஜ் ஸ்பேஸ் இங்க ஓப்பன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எஸ், கண்டிப்பா கவர்மெண்ட் அதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு வருது. எல்லா ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் அந்த ஸ்கீம்ஸ் வந்து வெகுஜன மக்களுக்கு வந்து ஒன்றும் சரியா போய் புரியல. அதை புரிய வைக்கிறதுக்கான ப்ரொமோஷன்ஸ் வேலையை அரசு இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தினாக்கா அது நிறைய மக்கள் வந்து அதை ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு. நன்றி. தேங்க்யூ. காளி மேம், நீங்க கேட்டுறீங்களா? வணக்கம் கினித் தோழர், நான் காளி. என்னன்னா இந்த புது ஃபீல்டு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஸ்கில் செட் ரெஸ்யூமேல
போடுறதுக்கோ அவங்க வளர்த்துக்கிறதுக்கான ஸ்கில் செட்ல பெரிய மாற்றம் கொண்டு வரும் இல்லையா? அப்போ அதை வளர்த்துக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்? இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், பட் ஸ்டில் எதுல இருந்து அவங்க தொடங்கலாம்? நிச்சயமா. ஓகே, இப்போ வந்து ஏஐல போக விரும்புறவங்க இல்லாட்டி ரொபாட்டிக்ஸ்ல போக விரும்புறவங்க ஃபண்டமெண்டா ஒரு இன்ஜினியரிங் டிகிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இன்ஜினியரிங் டிகிரி மஸ்ட். அது உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸா இருந்தாலும் சரி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா இருந்தாலும் சரி, மெக்கட்ரானிக்ஸா இருந்தாலும் சரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஸ்ட்ரீம்ல போனாலும் யூ கேன் ஜாயின் வித் ஏஐ ஸ்ட்ரீம்ல உங்களால வந்துட முடியும். ஏன்னா ஏஐ இல்லாட்டி ரோபோட்டிக்ஸ்ன்றதே வந்து ஒரு காம்பினேஷனல் இன்ஜினியரிங் செக்டர் தான், அது இன்டர் டிசிப்ளினரி தான் அது. ஸோ ஃபண்டமெண்டலா ஒரு இன்ஜினியரிங் டிகிரி அடிஷ்னலி ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு ஆவரேஜாக போகணும்னா பைத்தான் மாதிரியான லாங்குவேஜஸ் வந்து ஒரு ஆவரேஜான ஸ்கில். பைத்தான் நீங்க வெல்வெஸ்டா இருக்கீங்க அப்படின்றதும், தென் நார்மல் எம்பெடட் சிஸ் இருக்கும் இல்லையா, 80s 90s ஃபேமஸ் அந்த லாங்குவேஜ் அது இப்போவுமே இருக்கு. அதுதான் எம்பெடட் சிஸ்டம்ஸ்ல. ஸோ அந்த எம்பெடட் சி, எம்பெடட் ப்ரோக்ராமிங்ஸ், இப்போ பைத்தான், இது வரைக்கும் நாலேஜ் இருந்தாலே உங்களால ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ்ல ஈஸியா சர்வே பண்ணிக்க முடியும். அடிஷ்னலி உங்களோட இன்னோவேட்டிவ் ஸ்கில்ஸை வந்து எப்படி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி பிளாட்ஃபார்மா கொண்டு வரீங்கன்றதை பொறுத்து யூ கேன் பி எ மாஸ்டர் இன் தட் ஃபீல்ட். நன்றி. மீரா மேம், நீங்க நன்றி. கேட்டுடுறீங்களா? ஓகே ஜேகே. குதிரை தோழர் ஏதோ கேட்கணும்னு பாக்குறாரு. பேசுங்க குதிரை தோழர். இல்ல மேம், உங்களுக்கு அடுத்த கேள்வி கேட்கறதா நான் கை வச்சிருக்கேன். நீங்க பேசுங்க. நன்றி தோழர். வணக்கம் கெனித் தோழர். உங்களோட ஆரம்ப அந்த பேச்சு ரொம்ப 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 நல்லா இருந்தது. ரொம்ப என்ன சொல்றது, வார்த்தைகளே இல்லை அதை கேட்கிறப்போ. உங்களுடைய சமூகம் சார்ந்த அந்த சிந்தனை ரொம்ப ரொம்ப மதிக்கக்கூடியதா இருக்குது. அதுக்கே ஒரு பெரிய நன்றி தோழர். எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. அதுல ஒரு கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து என்னன்னா, இந்த டிரான்ஸ்பேரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஏஐ டெவலப்மெண்ட்ல எந்த அளவுக்கு அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இப்போ யூஎஸ், யூகே அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல எல்லாம் இந்த ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் டெக்னாலஜியை வந்து இப்போ வேணாம், ஏன்னா அதுல அவ்வளோ பயஸ் இருக்கு. ஏன்னா அது வந்து இந்த இப்போ டார்க்கர் ஸ்கின்டா இருக்கிற அவங்களையோ இல்லை ஃபீமேல்லையோ வந்து அது வந்து அவங்களுடைய இதை பார்க்குறப்போ அவங்கள ஐடென்டிஃபை பண்ண மாட்டேங்குது, இல்லை ரொம்ப பயஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க, பேன் பண்றாங்க. யூஎஸ்ல நிறைய ஸ்டேட்ஸ் கூட பேன் பண்றாங்க. இப்போ நம்ம ஆதார் கார்டுல பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருக்கிறோம். அப்போ இது வந்து எந்த அளவுக்கு பயஸ்டா இல்லாம இருக்கும், இல்ல அது வந்து ஒரு பர்சனலா ஒரு செக்யூரிட்டி பிரீச்சா இருக்குமா, இல்ல த்ரெட்டனிங்கா இருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி தோழர். ஹலோ தோழர் பேசுறாங்களா? கேட்டு பேசுங்க தோழர். தோழர். சாரி சார், நடுவில் கால் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ கேட்ட கொஸ்டின் அந்த யூஎஸ்ல பேன் பண்ணிருக்காங்க, அந்த பிளாக் உமனுக்கும் கேட்டது. அதுக்கப்புறம் என்ன கண்டினியூ பண்ணி? அதாவது அந்த ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் டெக்னாலஜி அது வந்து எவ்வளவு பயஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேன்லாம் கூட பண்ணியிருக்காங்க, வேண்டாம் அப்படின்னு. ஸோ எனக்கு என்னன்னா இதுல இருக்கக்கூட இந்த இப்போ ஏஐ டெவலப் பண்றாங்க இல்லையா, அதுல டிரான்ஸ்பேரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி எவ்வளவு தூரம் நீங்க வந்து பாப்பீங்க? இப்போ நம்ம இந்தியால ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டோம்னா அது பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன்ல இருக்கு. அப்போ இதுல வந்து நம்ம இதை எந்த அளவுக்கு இதை நம்ம வந்து பார்க்கலாம்? பர்சனலா இது வந்து ஒரு செக்யூரிட்டி பிரீச்சா இருக்குமா, த்ரெட்டனிங்கா இருக்குமா, இல்லாட்டி இதுல என்ன எல்லா விதமான சேஃப்டியும் கடைபிடிக்கப்படுதா, அதெல்லாம் தான் தோழர். நிச்சயமா நிச்சயமா. ஓகே, இதுல வந்து 2 விஷயமா அதை பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், இப்ப யூஎஸ் நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப சரியான விஷயம். அதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா, ஒரு கொரில்லா வந்து வேண்டலைஸ் பண்ணுது, தப்பிச்சு வந்து ஒரு காரை சேதப்படுத்துது, சில அட்டகாசங்கள் பண்ணுது. அந்த கொரில்லாவோட இமேஜஸை ஏஐ எனேபிள்டா இருக்க கேமராஸ் வந்து தப்பா ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு பிளாக் மென்னோட வீட்டுக்கு போலீசஸை அனுப்பி விட்டுருது, இவர் தான் அதை பண்ணார் அப்படின்ட்டு. அதோட பின்தொடர்பு தான் நீங்க சொல்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஃபேஷியல் ரெகக்னிஷன், அந்த ஒரு டாத்தே அங்க திரும்ப கிளம்புது. ஸோ ஒரு கொரில்லாவை ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு மனிதரா அது ப்ரிடிக்ட் பண்ணி அது இழைச்ச தவறால
இந்த ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. இந்த மாதிரி நிறைய கிளிச்சஸ் டெக்னிக்கலா ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுதான் வந்து நமக்கு ஒரு கட்டட திட்டனாக அமையும். இப்போ இதை வந்து ஈஸியா வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு எதிராகவோ இல்ல ஒரு பர்டிகுலர் ரேஸ்க்கு எதிராகவோ நம்மளால மாத்திர முடியும். அதை இன்டைரக்டாவும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நீங்க ஒரு மாடல் ட்ரைன் பண்றீங்க. இப்போ ஏஐன்றது ஒரு கலெக்டிவ் ஒர்க் தான். நீங்க ஒரு மாடலை ட்ரைன் பண்ணுவீங்க, ட்ரைன் பண்ணி ஒரு லைப்ரரியை கிரியேட் பண்ணுவீங்க. அந்த லைப்ரரிஸோட இன்புட்டை வச்சு அந்த ஏஐ மிஷின் ஒர்க் ஆக போகுது. இப்போ நான் ஒரு பிளாக்கா இருக்கிற ஒரு ஆளோட போட்டோ கொடுக்குறேன். அவரை வந்து நான் பேட் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்றேன், அந்த மாடலுக்கு மென்ஷன் பண்றேன். இன்னொரு 2வது மனிதரோட வந்து ஒரு கருப்பா இருக்கிற ஒரு நபரோட போட்டோ கொடுத்து அவரை நான் பேடுன்னு கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் போட்டோஸ் பிளாக் மென்ஸை நான் கொடுத்து பிளாக் ஆர் ப்ரௌன் இந்த மென்ஸை கொடுத்து அவங்க நான் பேட் அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணும்போது நான் 1001வது இமேஜை ஒரு ஒயிட்டையும் பிளாக்கையும் கொடுத்து எது பேட் அப்படின்னு நான் பிக் பண்ண கேட்கறேனாக்கா அது மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா அந்த பிளாக் கமெண்ட் நான் சூஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகம். இந்த த்ரெட் இதுல இருக்கு. பட் இப்போ அதுக்கான டெஸ்டினேஷன் கொண்டு வந்துட்டு இருக்கும், அதோட அல்காரிதம்ஸ் அப்படி பிக் பண்ணாம இருக்க சேஞ்சஸை மாத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்றதாலும் அந்த காசுலாம் இருந்தா கூட அந்த த்ரெட் அங்க ஸ்டில் இருக்கவே தான் செய்யுது. ஸோ ப்ரெடிக்ஷன் பேஸ்ல ரெக்கக்னேஷன் பேஸ்ல ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து இன்னொரு கம்யூனிட்டியோ இல்ல வந்து ஒரு நிறுத்தம் சார்ந்த மனிதர்களை இன்னொரு நிறுத்தம் சார்ந்த மனிதருக்கு எதிராகவும் நிறுத்தப்படுறதுக்கு இந்த மெத்தடாலஜியை ட்ரைன் பண்றதுக்கு முடியும். ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எடுத்துக்கோங்களேன். ஒரு பர்டிகுலர் கலர் இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட வீடியோஸ் எல்லாம் வந்து நமக்கு நிறைய சஜஷன்ஸ்ல வரும். சில பார்ட்டிஸோட வீடியோஸ் என்ன பண்ணாலும் சஜஷன்ஸ்ல வராது. ஸோ இப்படி பயாஸா ஏஎம் நடந்துக்க வைக்கிறது டெக்னிக்கலி பாசிபிள். ஸோ அந்த த்ரெட் இருக்கதான் செய்யுது. அதனாலதான் அதுக்கான ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும். அன்பார்ச்சுனேட்லி அந்த ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாலுமே இது ஒவ்வொரு தனிநபரும் தனக்கான மாடலை உருவாக்க முடியும். அந்த சுதந்திரம் இங்க இருக்குது. ஸோ அதை மீறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இங்க இருக்குன்ற போது அந்த த்ரெட் இருக்கதான் செய்யுது. 2வது ஆதார்க்காக சொல்லியிருந்தீங்க. ஆதாரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பெரிய அளவான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருந்தாலும் இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப வல்னரபிளா தான் இருக்கு, ஈஸியா லீக் ஆயிடுது. இன்னொரு விஷயம் நாங்க ஆட் அப் பண்ண விரும்புறேன். இந்த ஆதார் பற்றின தகவல்கள் போன்ற ரொம்ப இம்பார்ட்டன்டான தகவல்களை சேகரிக்கிற ஒரு கட்டமைப்பு மத்திய அரசு கிட்ட தான் இருந்தது இந்த கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா முதல் முறையாக இப்படிப்பட்ட டிஜிட்டல் ஆத்தரைசேஷனை போஸ்ட் பண்றதுக்கு அந்த டேட்டாஸை வேலிட் பண்றதுக்கு ஒரு பிரைவேட் ஃபர்முக்கு கொடுத்துருக்காங்க, ஜோஹோ கார்பரேஷனுக்கு. ஸோ ஒரு பிரைவேட் செக்டார் கிட்ட நம்மளோட டேட்டா சேகரம் ஆகும்போது அவங்க அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்மளால வந்து 100% உறுதியா தர முடியாது இல்லையா? பட் அது வந்து இப்போ இந்தியா விளையாட்டுல நடந்திருக்கு. பொதுமக்களோட டேட்டாஸ் ஒரு பிரைவேட் நிறுவனம் வந்து இப்போ மானிட்டர் பண்ண தென் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டிஜிட்டல் வந்த அப்புறம் பிரைவசி ஒன்று போயாச்சு. பட் அந்த பிரைவசியை போன அப்புறம் ஓரளவுக்கு பாதுகாப்பா அரசாவது நிர்வகிச்சு நடத்தி கொண்டு வரணும். ஆனா அந்த அளவுக்கு கட்டுமானங்கள் இங்க இல்லை. அதை இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுதான் வந்து இப்போதைய தேவையாகவும் இருக்கு. நன்றி தோழர். இத ஒட்டியே இன்னும் ஒரு கேள்வி. இப்போ ரோபாட்டிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ஜரியில மெயினா அந்த ப்ரிசிஷன் அந்த மாதிரியான சர்ஜரிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஹோம் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஐரோபாட்ஸ் இந்த ரூபா அந்த மாதிரியான இதெல்லாம் கூட அவைலபிளா இருக்கு. அது போக ஹோம் ஆட்டோமேஷன் இந்த மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு. அதையும் மீறி நமக்கு கையில அலெக்சா, சிரி அப்படின்றது, அமேசான் எக்கோ அப்படின்ற இந்த மாதிரி வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சிருக்கிறோம். இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்டா நம்மள மானிட்டர் பண்ணிட்டே இருக்கு இல்லையா? அப்போ இது வந்து எந்த அளவுக்கு இதுவுமே ஒரு பர்சனலா இது வந்து ஒரு த்ரெட்டனிங்கா இருக்கும். இது வந்து ரொம்ப இப்போ டேட்டா இதுலயும் இதாச்சுன்னா ஹேக்கர்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். அப்போ செக்யூரிட்டி இதுதானே, த்ரெட்டனிங் தானே இது. அப்போ இதுல இருந்து நம்ம தடுத்துக்கணும்னா என்ன பண்ணலாம்? இதுல எதுக்கு வேற இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இருக்கா? அந்த மாதிரி தெரியணும் தோழர். ஓகே, இப்போ ஏஐ கொண்டு வந்ததே வந்து ஹியூமன் அசிஸ்டன்ட் வேலைக்காக தான் கொண்டு வந்தாங்க. நம்ம நிறைய வேலைகளை செய்யும் போது அந்த வேலைகளோட கால அளவை கம்மி பண்றதுக்கும் நிறைய வேலைகளை ஒரே டைம்ல செய்யறதுக்கும் ஒரு அசிஸ்டண்டா தான் வந்து இதை கொண்டு வந்தோம். நீங்க சொன்ன அலெக்சா, சிரி, டைட்டன், மோனோவா இந்த ரோபோட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹியூமன் அசிஸ்டிவ் ரோபோட்ஸ் விர்ச்சுவல் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இந்த ரோபோட்ஸ் வந்து பை டிஃபால்ட் நம்மளோட டேட்டாஸ் எத்தனைக்குமே ஆக்சஸ் எடுத்துருக்கு. சாரி, நீங்க கொடுக்குற டேட்டாஸை பொறுத்தோ இல்லை நீங்க கேட்குற கேள்வியை பொறுத்தோ அது ஒரு பதிலை தரதுக்கு முன்னாடி உங்க போன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களோட போனோட டேட்டாஸை கண்டிப்பா அதை ஆக்சஸ் பண்ணும்.
இப்போ ரீசெண்டாக அந்த மெட்டா ஏஐ கொடுத்தாங்க இல்லையா வாட்ஸ்அப்ல, அந்த மெட்டா ஏஐ ஒரு அப்டேட்டா வந்திருக்கும். பட் அந்த மெட்டா ஏஐ வந்து நீங்க அப்டேட் பண்ணாமலே டிஃபால்ட்டா உங்க சிஸ்டம் வந்திருக்கும். ஆனா அந்த மெட்டா ஏஐக்கான அத்தனை ஃபைல் ஆக்சஸ்க்கான பர்மிஷன்ஸும் உங்க போன்ல எனேபிள்டா தான் இருக்கும். ஸோ உங்க போன்ல நீங்க ஒரு பிக்சர் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு லீகல் டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க, ஒரு டீல் வச்சிருக்கீங்க, ஒரு அக்ரிமெண்ட் வச்சிருக்கீங்க, இல்லாட்டி வந்து ஒரு என்டிஏ வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் பத்தின விஷயங்கள் அதுக்கிட்ட ஃபர்ஸ்ட் லேயர் காப்பியா இருக்கும். நீங்க அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கிட்ட ஆன்சர் கேட்கலாம். ஆன்சர் கேட்டு முடிச்சு உங்களுக்கு பதில் கிடைச்ச அப்புறம் நீங்க வந்து வெளியே வந்துடுவீங்க. ஆனா அந்த படிச்ச மெட்டா ஏஐ நீங்க என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்க, அதுல என்ன கேள்வி நீங்க கேட்டீங்கன்றத ஞாபகம் வச்சுக்கும். ஸோ ஏஐ டெவலப்மெண்ட் அப்படின்றது முன்ன நான் சொன்ன மாதிரி ஒரு கலெக்டிவ் ஒர்க். ஸோ அதே மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்டை வேற ஒருத்தர் வேற ஒரு மொபைல் அப்லோட் பண்ணிட்டு கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு என்ன பதில் அது கொடுத்ததோ அதை அடிப்படையா வச்சு அவருக்கான பதிலை கொடுக்க அது ட்ரை பண்ணும். இப்படிதான் தன்னோட இன்டெலிஜென்ஸ் அந்த மெட்டா ஏஐ டெவலப் பண்ணிக்கும். அதை நாங்க அப்பெல்லாம் பண்ண விட்டது இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த டெவலப்பர் சொன்னா கூட நிஜத்துல ஒரு மாடல் நிறைய யூசர்ஸோட டேட்டாஸை எடுத்து பயன்படுத்திட்டு தான் தன்னை மெருகேற்றிக் கொள்ளும். ஸோ அதுல நீங்க அந்த சேஃப்டின்ற ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து இதுக்கப்புறம் எதிர்பார்க்க முடியாது. நம்மளோட புகைப்படங்கள் இல்ல முக்கியமான டேட்டாஸ், வாய்ஸ் நோட்ஸ் இதை வந்து நீங்க பர்சனலா மொபைல் போனை வச்சுக்காம இல்லாட்டி அப்படி வச்சிருக்க மொபைல்ஸை வந்து பயன்படுத்தாம இருக்கிறது தான் வந்து ஒரே பாதுகாப்பு அமையுமே தவிர வேற எந்த மாற்றமே இது கிடையாது. நீங்க என்ன செக்யூரா வச்சாலுமே வந்து அந்த டேட்டாஸ் கண்டிப்பா ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான் இருக்க போகுது. அப்ப அந்த ஹேக்கர்ஸ் அப்படின்றவங்க வந்து எதையுமே ஹேக் பண்ண மாட்டாங்க. இந்த இருக்க குறைகளை வந்து அவங்க பயன்படுத்திப்பாங்க. அவங்க ஒன்றும் உங்க சிஸ்டம் ஹேக் பண்றது இல்ல. ஒரு டெக்னிக்கல் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த ரெகுலேஷன்ஸ்ல ஒரு குறை இருக்கு. அந்த குறை வரை அவங்க உள்ள வராங்க. இதுதான் நடக்குது. இது வந்து ஹேக்கிங்காவே எடுத்துக்க முடியாது. இந்த சில விஷயங்கள் உங்க கன்சென்ட்டோடவே நடக்கும். ஆனா நீங்க கன்சென்ட் கொடுக்கறது உங்களுக்கே தெரியாது. அப்படிதான் டேட்டாஸ் நிறைய எடுக்கப்படுது. ஸோ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி அப்படின்னு பார்த்தா வந்து தனி மனித ஒழுக்கமும் இல்லாட்டி வந்து ஒரு பரந்துபட்ட மனப்பான்மை இருக்கும். அது மட்டும்தான் வந்து இதுல தப்பிக்கான ஒரே வழி. டெக்னாலஜிக்கலி நீங்க இதுல தப்பிக்கிறது முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மையா வந்து நான் சொல்ல விரும்புறேன். நன்றி தோழர். ஆனா கேட்க கொஞ்சம் ஸ்கேரியா தான் இருக்குது. ஓகே தோழர், நன்றி. எனக்கு இதை ஒட்டிய ஒரு கேள்வி இருக்கு தோழர். இப்ப டீப் ஃபேக் டெக்னாலஜி ஏஐல வந்து நல்லா இதுவாகவே பண்ணலாம், ரொம்ப எஃபெக்டிவாகவே பண்ணலாம். இப்போ வந்திருக்க 3 சிவில் லால வந்து எனக்கு தெரிஞ்சு இமேஜஸுமே அக்செப்ட் பண்றாங்க ஃபார் ப்ரூஃப். இது வந்து நாளைக்கு வந்து ப்ராப்ளம் ஆகுமா ஆகாதா? இது ரெண்டோட இன்டர்ஃபேஸ். கரெக்ட், அது ஓகே. டீப் ஃபேக்ல ஒரு இமேஜை ரெடி பண்ணி நீங்க ப்ரூஃபா சப்மிட் பண்ணாக்கா அது டீப் ஃபேக் இப்ப நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா ஒரு 5 வருஷம் கழிச்சு அதை கண்டுபிடிக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியாயிடும். இப்ப நீங்க ஒரு போட்டோ எனக்கு கொடுக்குறீங்க, அது வேற ஒரு நபரா காட்டணும்னாக்கா முன்ன பண்ணவே நான் அந்த கட் பண்ணி ஒட்டுற வேலையை நான் பண்ண தேவையில்ல. பை அந்த அந்த பிக்சல் வயசுலயே வந்து என்னால அந்த ஃபேஸை மாத்திட முடியும். ஏஐல பண்ண முடியும். இதுக்கு அதிகபட்சம் இருக்கிற கால அளவு மிஞ்சி போனா 2-3 செகண்ட் தான். அதை ப்ரொடியூஸ் பண்ணி இவங்களால பிரைமரி இன்வெஸ்டிகேஷனை டிலே பண்ண முடியும். அட் எண்ட் அது ஒரு டெக்னாலஜிஸ்ட் கிட்ட போகும்போது அது டீப்னு இப்ப கண்டுபிடிச்ச வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த கால தாமதத்தை ஒரு குற்றவாளி தன்னை சாதகமா பயன்படுத்தி என்ன வேணா பண்ணிக்க முடியும். இடையில அவரால் சில லாபிஸ் பண்ண முடியும், தப்பிச்சு போன வாய்ப்புகளை உருவாக்க முடியும். பட் இப்போதைக்கு அந்த எண்ட்ல ஒரு நீண்ட ப்ராசஸா இருந்தாலும் இறுதியா அதை டீப் கண்டுபிடிக்கிற தொழில்நுட்பம் இப்ப இருக்கு. ஆனா இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு அப்புறம் டீப் ஃபேக்கை கண்டுபிடிக்கான தொழில்நுட்பங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். அது உண்மையா போய் கண்டுபிடிக்கிறதுக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் காலத்துல அந்த ஒரு நிலையை நம்ம அடைவோம். பட் அப்கோர்ஸ் அது மாதிரி தொழில்நுட்பம் இன்னும் முன்னேறிப்போ நம்ம நம்புறோம். நிறைய மாடல்ஸை ட்ரைன் பண்ணி வச்சிருப்போம் நம்புறோம். ஃபர்ஸ்ட் வர்ஸ்ட் கேஸ் அந்த த்ரெட் நமக்கு எப்பவுமே இருக்கதான் செய்ய போகுது. நன்றி தோழர். ரிக்வெஸ்ட் நிறைய வருது ஜிக்கு, இன்னொரு கோஹோஸ்ட் கொடுக்க முடியுமா? கொடுத்தேன், யாரும் அக்செப்ட் பண்ணல. முத்தசீர் இப்போதைக்கு பேசினவங்க அப்படியே முத்தசீர் அக்செப்ட் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். அவருக்கு கோஹோஸ்ட் கொடுங்க. ஓகேங்க. அந்த டாக்டர் ஏகேன்னு ஒருத்தர் கை தூக்கிட்டு இருக்காரு. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க டாக்டர் ஏகே, நீங்க உங்க கொஸ்டின் வந்து கேட்டுருங்க. தோழர் வணக்கம் தோழர். நான் இப்போது நான் வந்து பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஃபைனல் ஆல்மோஸ்ட் கோயிங் டு கம்ப்ளீட் மை பிஹெச்டி. கம்ப்யூட்டேஷனல் கெமிஸ்ட்ரியில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே யூகேல. இப்போ என்னென்னா நான் வந்து இப்போது பைத்தன்லாம் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கேன். எப்படின்னா நான் யூனிவர்சிட்டிக்கு நான் அண்டர் கிராஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் தான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்னென்னா நான் கெமிஸ்ட்ரிலேயே நான் வந்து இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு நான் விரும்பல. நான் அப்படியே மிஷின் லேர்னிங், ஏஐ
இந்த மாதிரி போயிடலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் பைத்தான்லாம் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. இதை விட நான் எப்படி கொஞ்சம் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்? அது மட்டும் இல்லாமல் சென்னையில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது இதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் சொல்ல முடியுமா தோழர்? நிச்சயமா. சென்னையில இல்ல, குளோபலாவே இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப பெருசு. நீங்க ஏன் கெமிஸ்ட்ரியை விட்டுட்டு பியூரா அந்த டெக்னாலஜிக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியல. கெமிஸ்ட்ரியிலேயே நீங்க அந்த ஏஐ யூஸ் பண்ணி நிறைய மாடல்ஸ் ரெடி பண்ண முடியும். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி 3,200 கோடி ரூபாயை வந்து கெமிக்கல் நேம்ஸை வந்து கிளாசிபிகேஷன் பண்றதுக்கும் அதுக்கு ரிலவெண்டான கேஸை அனலைஸ் பண்ணி அதை பத்தி ரிப்போர்ட் அனுப்புறதுக்கான ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கெமிஸ்ட்ரி ஃபீல்ட்ல நிறைய ஸ்கோப்ஸ் இருக்கு. நீங்க ஸ்கோப்ஸை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. டக்குனு ஸ்விட்ச் ஓவர் பண்ண வேண்டாம். ஏன்னா ஏஐன்றது ஒரு சாரி டூல். தோழர் டிஸ்டர்ப் பண்றது. கெமிஸ்ட்ரிலே இல்லைன்னா நான் அகாடமிக்கா நான் மார்க்ஸ் சொல்லிட்டேன். அகாடமிக்கா விருப்பம் இல்லை, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா போறதுக்காக சொல். ஆமா, இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் தான் பிரதர் நான் சொல்லிட்டு இருக்கேன். கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை ஜஸ்ட் நீங்க டீச்சிங் மட்டும் இல்லாம நிறைய இன்னோவேஷன்ஸை கொண்டு வர்றதுக்கு நீங்க ஏஐ மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். ஏஐன்றத வந்து ஒரு டெக்னாலஜியா மட்டும் சுருக்கி பாத்துறாதீங்க. அது ஒரு டூல். இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு பைக் இருக்கு, அந்த பைக் எடுத்து நம்மளால எங்க வேணா போக முடியும் அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையோ, அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போறதுக்கு நமக்கு ஏஐ யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த போய் சேர்ற இடம் அது பிசிக்ஸா இருக்கலாம், கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், பயோடெக்னாலஜியா இருக்கலாம், ஏரோஸ்பேஸா இருக்கலாம், எந்த டிபார்ட்மெண்ட் வேணா இருக்கலாம். அதுல ஏஐ யூட்டிலைஸ் பண்ணி நிறைய உங்களை ஷைன் பண்ண முடியும். நீங்க புதுசா ஒரு ஃபீல்டுக்கு என்டர் ஆயிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்ப்யூட்டேஷனல் ஸ்கில்ஸை வந்து நீங்க கொண்டு போயிட்டு ஒரு ஒரு நியூ அல்காரிதம் சேம் பண்ணீங்க ஒரு ஹியூமன் ரோபோட்ஸ்க்கு அப்படின்றத விட ஒரு நியூ எலிமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்றதுல இருக்க ரிஸ்க்கை வந்து ஏஐ யூஸ் பண்ணி நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்க ஃபீல்ட்லயும் உங்களால சூப்பரா வந்துட முடியும். என்ன அட்வான்டேஜ்னாக்கா ஹியூமன் ரோபோட்ஸ் டெவலப் பண்ற பத்தின நாலேஜ் உங்களுக்கு வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட் நாலேஜ் விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ உங்க டிபார்ட்மெண்ட்லேயே பண்ணும்போது எலிமெண்ட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிபிகேஷன், கேட்டகரைசேஷன், அசர்னஸ் வேரியேஷன், இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீல்ட்ல ஏஐ யூஸ் பண்ணீங்கன்னாக்கா நீங்க அதில் ரொம்ப பெருசா பூம் ஆகலாம். தெரியாத ஃபீல்ட்ல போயிட்டு எல்லாரும் பண்றதை ஒட்டிய ஃபேமஸா இருக்கிற ஃபீல்ட்ல போய் பண்ணும்போது வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் உங்களோட தனித்துவம் ஒன்று மிஸ் ஆயிடுது. ஸோ அது உங்களோட ஓன் டெசிஷன் தான். இது ஜஸ்ட் என்னோட ஒரு கன்சர்ன். அந்த டிபார்ட்மெண்ட்ல இதை யூஸ் பண்ணாக்கா இன்னும் நிறைய இன்னோவேஷன்ஸ் மக்களுக்கு கிடைக்கும். ஹைட்ரஜன் பாம் மாதிரி இல்லாம, அட்டாமிக் பாம் மாதிரி, இந்த ஸ்மால் பாடி பாம்ஸ் மாதிரி இல்லாம ஒரு உருப்படியான விஷயங்கள் இந்த மாதிரி சிந்தனை இருக்க மக்கள்கிட்ட இருந்து வருமேன்ற ஒரு ஆதங்கம் தான் எனக்கு. மற்றபடி வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. இந்த பைத்தான் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அதை வச்சு நீங்க பண்ண முடியும். கொஞ்சம் ஆர்பிஎஸ் கத்துக்கோங்க, ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஜாவா கத்துக்கோங்க போதும். இந்த 3 கம்பைன் பண்ணுமே உங்களால ஒரு நல்ல பொசிஷன் ஸ்கேல் அப் பண்ண முடியும். அடிஷனலா உங்களுக்கு தேவைனாக்கா கொஞ்சம் கமர்ஷியலா வந்து பவர் பை எஸ்சிஓஸ் இது நீங்க கொஞ்சம் கத்துக்கிட்டாக்கா எந்த ஃபீல்ட் வேணா உங்களால போய் உட்காந்துட முடியும். பட் நீங்க பிஎஸ்சி பண்றதால என்னோட பர்சனல் ஒரு ஒரு ஆசை வந்து உங்க டிபார்ட்மெண்ட்லயே ஏஐ யூட்டிலைஸ் பண்ணி எதனா ஒன்று கொண்டு வாங்க பிரதர். தேங்க்ஸ். நன்றி தோழர். நன்றி. ஏஐ பத்தி நிறைய அசிஸ்டண்டா ஒர்க் பண்றதுக்கு அதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஏஐ எப்படி நம்ம அசிஸ்டண்டா ஒர்க் பண்றதுக்காக நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு. பட் நான் என்ன கேட்கறது என்னன்னா, இப்போ ஆக்சுவலா நம்ம இந்த ஏஐ வச்சுட்டு இந்த இமேஜஸ் ஜெனரேட் பண்றது பேசுறீங்களா? கேக்குதா நான் பேசுறது? ஜேகே கேக்குது தோழர், ஆனா பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு, வாய்ஸ் கம்மியா தான் கேக்குது. ஓகே ஓகே, ரொம்ப நாய்ஸியா இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. மற்ற தோழர்கள் பேசட்டும், அதுக்கப்புறம் நான் பேசுறேன். வல்லரசு தோழர் உங்க கேள்வி நீங்க. மைண்ட் வல்லரசு அப்படி 1 by 1 கேட்டு வல்லரசு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வல்லரசு. வணக்கம் தோழர். எனக்கு 2 கேள்விகள் இருக்கு, அதை சேர்த்து கேட்டுறேன். தமிழக அரசின் முன்னெடுப்புகள் பற்றி சொன்னீங்க இல்லையா, நமக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா அந்த தமிழக அரசின் உதவிகளை எப்படி பெறணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. 2வது ப்ராஜெக்ட் கிளாரா பற்றி சொன்னீங்க, அதுக்கு வந்து நீட் எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக டேட்டாலாம் ஃபீட் பண்ணதா. இந்த அந்த ப்ராஜெக்ட் கிளாரா மாதிரி வேறு என்ன, இது வேறு எந்த தளங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம்? இந்த முன்னெடுப்புகள் பண்ணணும்னா அது எந்தெந்த எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி சொல்லிடுங்க தோழர். நன்றி. கண்டிப்பா. இப்போ தமிழக அரசோட திட்டங்களை வந்து டெக்னிக்கல் வைஸ் நீங்க கொண்டு போக ஆசைப்படுறீங்க, இல்லை அதை பயன்படுத்திக்க ஆசைப்படுறீங்கன்னாக்கா நீங்க ஒரு என்டர்பிரனரா இருந்தாக்கா அப்கோர்ஸ் யூ ஷால் கோ டு ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு. ஒரு கம்பெனியாவோ ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாவோ ஒரு பிரைவேட் லிமிட்டாவோ இருந்தாலே உங்களுக்கான ஆக்சஸ் இருக்கு.
இல்லை இண்டிவிஜுவல்ஸாக கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் இருக்கு, அந்த பிஸ்னஸ் கான்செப்ட் டெக்னாலஜி பயன்படுத்தி வச்சுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வேற பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் தேவைப்படும். ஒரு நாலேஜ் மட்டும் தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு சிஸ்டம் இருந்தால் உங்கள்கிட்ட போதும். ஸோ அது ஒரு பிசினஸ் மாடலா வச்சிருக்க பட்சத்தில் நீங்க எப்படி போகலாம். அப்படி பிசினஸ் மாடலா கொண்டு போக வேண்டாம், ஒரு கண்டுபிடிப்பா நான் கொண்டு வரேனாக்கா அதுக்கான ப்ரோட்டோடைப்பை டெவலப் பண்ணுங்க. ப்ரோட்டோடைப்பை கொண்டு போயிட்டு அப்புறம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்க. சிஎஸ்சிஆர்ல கொண்டு போகலாம். அந்த ஸ்டார்ட் அப்ல வந்து இண்டிவிஜுவல் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்க ப்ராடக்ட்டை வந்து அந்த ப்ரோட்டோடைப்பை போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதோட நீடு என்ன, எதுக்கு அங்கே பயன்படுறான்னு சொல்லிட்டு நீங்க பேசும்போது உங்களுக்கான கைடன்ஸ் தமிழ்நாடு அரசு கண்டிப்பா கொடுக்கும். இப்போ டீப் டெக்கான ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுக்குது கவர்மெண்ட். ஸோ அதுவும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கிளவுட் கம்ப்யூட்டிங் இல்லை நியூரல் மிஷின் லாங்குவேஜ், டீப் லேர்னிங் இது அத்தனையுமே வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. இது இல்லாத சாதாரண டெக்னாலஜியா இருந்தாலும் அது நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும், சோஷியல் ஓரியன்டா இருக்கு, இல்லை இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் காரணமா இருக்குனாக்கா கண்டிப்பா அதுக்கான ஆதரவு தமிழக அரசு கிட்ட இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் அப் ஃபைல் பண்ணுங்க, இல்ல ஒரு ப்ராடக்ட்டை ப்ரோட்டோடைப்பா அளவுக்காவது ரெடி பண்ணுங்க, ஒரு கேஸ் ஸ்டடிஸ் பண்ணுங்க, இதை கொண்டு போயிட்டு அப்ரோச் பண்ணுங்க. உங்களுக்கான கைடன்ஸ் கண்டிப்பா கவர்மெண்ட் கொடுக்கும். இல்லை நம்ம நேர்ல பார்ப்போம், என்னமால என்ன முடியுதோ நம்ம அந்த கைட் பண்ணி விடுவோம். ரெண்டாவது வந்து கிளாரா பத்தி, இதை வந்து நீட் எக்ஸாமுக்கு பண்ணது, இதை எதுக்கு வேணா ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். எதுனா ஒரு ஸ்கூல்ல இந்த ஓராசிரியர் பள்ளிகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பள்ளிகள்ல மற்ற கிளாஸஸ் எடுக்கிறதுக்கான ஒரு மாடலா கொண்டு வரலாம். இல்லாட்டி வெறும் அந்த பிசிக்கல் மாடலே கொடுக்காம விர்ச்சுவலாவே வந்து சிலபஸை ஃபீட் பண்ணிட்டு எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் ட்ரைன் பண்ண முடியும். இல்ல ஒரு ஆஃபீஸ்ல வந்து அசிஸ்டண்டா கொண்டு வரலாம். ஒரு நம்ம ஆஃபீஸ்ல ஃப்ரண்ட் டெஸ்க் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல ரிசப்ஷன்ல, அதுக்கு போல ஒரு ரோபோட்டை வச்சிடலாம். கண்டிப்பா இன்ட்ராக்ஷன் வந்து அவங்க அளவுக்கு பண்ணாது, இதுக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. பட் அப்படி இருந்தாலும் இந்த ஃப்ரண்ட் டெஸ்க்கான வேலைகளை வந்து இந்த ரோபோட்ஸை பார்க்க வச்சிடலாம். பேங்கிங் செக்டார்ல, மால்ஸ்ல, எல்லா துறைகளுமே கொண்டு வரலாம் தோடு. எங்க ஒரு மனுஷனுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் தேவைப்படுது, அந்த இன்ட்ராக்ஷன் சலிப்பு இல்லாம கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்ற நீடு எங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இந்த ரோபோட்டை கொண்டு போய் வைக்க முடியும். அது ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், ஏன்னா ஆஃபீஸா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், சலிப்பு இல்லாம ஒரு வேலையை தொடர்ந்து பண்ண இதை யூஸ் பண்ணலாம். அது பிசிக்கல் ஃபார்ம்ல ஒரு ஆணோ பெண்ணோ உருவத்தையும் கொடுத்து பண்ணலாம், இல்லாட்டி உருவம் இல்லாம ஒரு சாஃப்ட்வேர் மாடலும் நம்ம கொடுத்துட முடியும் தோழர். வல்லரசு உங்க கொஸ்டின் முடிஞ்சிச்சுன்னா மைனமட் கிட்ட போயிடலாமா? நன்றி தோழர். ஓகே, மைனமட் நீங்க கேட்ட மைனமட் உங்க கொஸ்டின் நீங்க கேளுங்க. வணக்கம் ஜெய். வணக்கம் கன்னி தோழர். உங்களுடைய ஆரம்ப ஸ்பீச் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ரொம்ப இந்த தமிழ் சமூகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு கதைன்னு சொல்ல ஒரு நிகழ்வு கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டது வந்து ரொம்ப கண்டிப்பாக முக்கியமானதாக இருக்குது. உங்களுடைய வந்த பாதை எனக்கு வந்து ஒரு கேள்வி, நீங்கள் வந்த பாதையிலேருந்து தான் எனக்கு இரண்டு ஒரு மாதிரி ஒரே கேள்விக்குள்ள இரண்டு பகுதிகள். இது எல்லாத்தையும் எப்படி வந்து தொழில் முனைவுக்கு நீங்க சேனலைஸ் பண்ணீங்க? நீங்க எல்லாம் சொன்னீங்க அந்த சீக்வன்ஸ் எல்லாம், இருந்தாலும் அது வந்து ஒரு தொழில் முனைவா எந்த இடத்துல பர்டிகுலரா மாறுச்சு. அதே மாதிரி நீங்க ஒரு தொழில் முனைவர் ஆனதுக்கு அப்புறம் அந்த சமூகத்துல நீங்க சொன்ன அந்த டிரைவர்ஸ், உங்களுக்கு அந்த டிரைவர்ஸ்லாம் உங்க நிறுவனத்துல ஒரு கலாச்சாரமா இம்பைப் பண்றதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா பண்றீங்களா தோழர்? இந்த ரெண்டு கேள்வி தான். எஸ், எப்படி தொழிலா மாத்தினேன் அப்படின்னா, இனோவேஷன் வந்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த பிசினஸா கொண்டு போகணும். பட் பணம் இல்லை. அப்போ யார்கிட்டையும் கடன் வாங்குறதுக்கு அளவுக்கு நம்மளை நம்பி கொடுக்கறதும் யாரும் இல்லை. ஏன்னா நம்ம ஜல்லிக்கட்டுல தான் ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்கோம். கடன் கொடுக்கறதுலாம் ஆள் தான் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன், லேப்டாப்ஸ் ரிப்பேர் பண்ணி கொடுக்குற வேலையை ஆரம்பிச்சேன். சிஸ்டம் லேப்டாப் ரிப்பேர் பண்ணி தர்றது, டெஸ்க்டாப் கான்ஃபிகரேஷன் பண்ணி தர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்தேன். என்கிட்ட ஒரு 30,000 இருக்கும் சேவ் ஆச்சு. அந்த 30,000 வச்சு எலக்ட்ரானிக் போர்ட்ஸ் வாங்கினேன், பிசிபி போர்ட்ஸ் வாங்கினேன், ஆர்டினோ போர்ட்ஸ் வாங்கினேன், ராஸ்பெரி போர்ட்ஸ் வாங்கினேன். இந்த ராஸ்பெரி போர்ட்ஸை வச்சு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸை ரெடி பண்ணி கிளைண்ட்ஸுக்கு கொடுத்தேன். அது இன்ஜினியரிங் ஃபைனல் ப்ராஜெக்ட் நான் பண்ணல, ஒரு கஸ்டமைஸ்டு சொல்யூஷன் தேவைப்படுற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தேன். இப்போ அக்ரிகல்ச்சர் இருக்கிறாக்கா அதுல இருக்கிற அந்த ஆனியன்ஸை மட்டும் பிடிங்க எடுக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் வேணும்ட்டு ஒருத்தர் நினைச்சிருப்பாரு. அவருக்கு அந்த இடத்தோட சொந்தக்கார்ட்ட போய் பேசி இப்படி ஒரு டிவைஸ் பண்ணாக்கா நீங்க இந்த வெங்காயத்தை பிடிங்க எடுத்துடலாம்னா அப்படின்னு சொல்லிதான் மார்க்கெட்டிங் பண்ணேன். சரி பண்ணி கொடுப்பான்னாரு. ஸோ நான் ஒரு பொருளை மோட்டார்ஸ் சென்சார்ஸை வாங்கி நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கி என்னால் அது வந்து 40,000 ரூபாய்க்கு விற்க முடிஞ்சது சக்சஸ்ஃபுல்லா. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 ப்ராஜெக்ட்ஸ் பண்ண அப்புறம் என்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபாய் பணம் சேவ் ஆச்சு. நான் 2 லட்சத்தை வச்சு ஒரு சின்ன ஆஃபீஸ் போடுறேன். அந்த சின்ன ஆஃபீஸ்க்கு மாசம் ஒரு 10,000 ரூபாய் ரெண்ட் கொடுக்குறேன், 1 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறேன். மீதி என்கிட்ட 90,000 ரூபாய் இருக்கு. 90,000த்துல இன்னும் பல ப்ராஜெக்ட்ஸா மாத்துறதுக்கு
இந்த ரோபோட்டிக்ஸை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சேன். சில பேருக்கு ஃபீஸை வாங்கிட்டு 5000 ஃபீஸ் வாங்கி கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ அது எனக்கு வந்து ஒரு ரெவன்யூ மாடலாக இருந்தது. அவங்க கிட்ட வாங்கினா அந்த 5000 பணங்களை சேர்த்து வச்சு என்னோட டெவலப்மெண்ட்டுக்கான போர்ட்ஸ், பேட்டரிஸ், அடாப்டர்ஸ், மாடியூல்ஸ், ஐசிஸ், டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டேன். ஸோ இப்படி ஒரு டெவலப் பண்ணி இந்த 6 வருஷத்துல இப்போ ஒரு இடத்த நம்ம பிடிச்சிருக்கோம். ஸோ இன்கம் பிசினஸ் மாடலா கொண்டு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் இன்னோவேஷன், அது மூலமா கிடைச்ச அந்த வெளிச்சம் எனக்கு யூஸ் ஆச்சு. யாருக்கும் அந்த பையன் கேட்கும்போது என்னால போயிட்டு ஓவரலா சொல்லிட்டு இருக்க முடியாம மேனுவல் ஸ்கேவஞ்சுக்கு ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சு அது டிவியில வந்தது. அந்த வீடியோ போட்டு காமிச்சிடும், நான் இதை பண்ணிருக்கேன், நான் முன்னாடி அடுத்து வந்து இதை பண்ணலான்னு இருக்கேன்னா உங்க ப்ராஜெக்ட் கிடைச்சாக்க எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நான் கம்மியான காஸ்ட்லேயே பண்ணி தரேன்னா. இப்படிதான் ஆரம்பிச்சேன் இண்டிவிஜுவல் கிளைண்ட்ஸ் கிட்ட போயிட்டு. ஸோ கொஞ்சம் பணம் வந்தது, அவங்க கிட்ட ப்ராடக்டை கொடுத்து இந்த மீன் தொட்டிலாம் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சில நாள் 10 நாள் தொடர்ந்து வெளியூர் போயிடுவாங்க, அந்த 10 நாள் மீனுக்கு வந்து ஃபுட்டை ஃபீட் பண்ணும். இதுக்கெல்லாம் சொல்யூஷன்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங்கா பெரிய அளவுல திருப்தி அடைகிற மாதிரி இல்லை. எப்படிப்பட்ட கிளைண்ட்லாம் வர ஆரம்பிச்சாங்க. டாகுக்கு ஃபீட் பண்றது, அதுக்கு ஒரு ரொபோட்டிக் சிஸ்டம் வேணும்ன்றது, தினமும் நைட்டு 7 மணிக்கு வந்து என் டாக் வந்து இந்த இந்த ஃபுட்டு வந்துடணும், அப்படி அந்த பாஸ்கெட்ல இருந்து இதில் வந்துடணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இப்படி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸா எடுத்து அளந்து வந்த லாபம் அதை யூஸ் பண்ணி ஆர்என்டி, அதை கற்றுக் கொடுக்கறது மூலியமா ட்ரைனிங்ல வந்த பணம், அது திரும்ப ஆர்என்டில உருவான பொருள், அந்த பொருளை மறுபடியும் விற்கிறேன், அது மூலியமா கொஞ்சம் ஊடக வெளிச்சம் கிடைக்குது. அந்த ஊடக வெளிச்சத்தை காமிச்சு இன்னும் சில கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்றேன், அவங்க ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன், அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த கிளைண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸை அவங்க எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ இந்த செயின் ஆஃப் நெட்ஒர்க்கை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எங்கேயுமே வந்து வாய்ப்புக்காக போய் நிக்கிறதுக்கு நான் தயங்கினதே கிடையாது. ஏன்னா நான் என்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறது இல்லை, எவன் பர்சன் நான் திருட போறது இல்லை. அவங்க ஒரு வாய்ப்பு இருக்குனாக்கா நான் போய் கேட்பேன். 2 தான் நடக்கும். ஒண்ணு, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், இல்லை கிடைக்காம போகும். ஆனா நான் ட்ரை பண்ணாம விட்டாக்கா அந்த ட்ரை பண்ணி கிடைச்சிருக்குமோன்ற குற்ற நமக்கு கொண்டுடும். ஸோ போய் கேட்டுருவேன், இதனால பண்ண முடியும், நான் பண்ணி கொடுக்கட்டா நான் கேட்டுருவேன். அப்படி ஆரம்பிச்சு இந்த பிசினஸ் மாடல் கொண்டு வந்திருக்கேன். இதுதான் வந்து எப்படி பிசினஸ் மாடலா மாற்றிங்கிற போது கொஞ்சம் கிடைச்ச ஒரு டிவி வாய்ப்பு கிடைச்சுனாக்கா நான் பயன்படுத்திக்கிட்டேன், எனக்கு அது தேவைப்பட்டது, நான் பயன்படுத்திக்கிட்டேன். நம்ம இன்னோவேஷன் சொல்றதுக்கும் அந்த அந்த வீடியோ காமிச்சு அடுத்த இன்னோவேஷனுக்கு ஆர்டர் எடுக்கிறதுக்கும் நான் பயன்படுத்திக்கிட்டேன். அடுத்து அதன் மூலியமா உங்களோட கான்டாக்ட்ஸ் கிட்ட தனிப்பட்ட முறையில நெருக்கமா பேசி என்னால இதெல்லாம் பண்ண முடியும், வேற என்ன தேவைன்னா சொல்லுங்கன்னு சொல்லி என்னால பிசினஸ் வளர்த்துக்க முடிஞ்சது. ஸோ இப்படி வளர்த்து கொண்டு வந்தா வந்து நம்மளோட கம்பெனி. வேற எதுவுமே இல்லை, நாலேஜ் இருந்தது, அந்த நாலேஜை அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி கண்டுபிடிக்கிற உருவாக்க நான் பயன்படுத்திக்கிட்டேன். அது மூலம் கிடைச்ச கொஞ்சம் கொஞ்சம் அந்த மீடியா ரைட்டை வந்து என்னோட க்ரோத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். பட் இதெல்லாம் எதுக்கு பண்றோம் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரி நிறைய பேர் உருவாக்கணுன்றது நம்மளோட ஒரு மோட்டோல அது தேவையாவே இருக்கு. ஏன்னா நான் ஒருத்தன் வந்து சில விஷயங்களை பண்ண முடியுது. நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒரு இப்போதைக்கு ஒரு 8 அரசு பள்ளிகளுக்கு வந்து இலவசமா ரோபோட்டிக்ஸை கொடுத்துட்டு இருக்கோம். அது தவிர வந்து அந்த பசங்க கிட்ட கொடுக்கறது, ஃப்ரீ ட்ரைனிங் செஷன்ஸ் நடத்துறது, கவர்மெண்ட் காலேஜ்க்கு போயிட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறது, சிலருக்கு ரொம்ப மினிமமா ஒரு வருஷத்துக்கு ஒரு 8ல இருந்து 10 பேருக்கான கல்வி உதவிகள் பண்றது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் ஒருத்தன் சம்பாதிச்சு என்னால இவ்வளவும் பண்ண முடியுது அப்படின்னா நான் ஒரு 100 பேரை உருவாக்கிட்டேனாக்கா 101 பேரா சேர்ந்து எங்களால் நிறைய பண்ண முடியும். ஸோ அந்த சேஞ்சை கொண்டு வர்றதை வந்து ஒரு தீமாவே வச்சிருக்கேன். ஸோ நான் ஆஃபீஸ்க்கு ஸ்டாஃப்ஸ் இருக்கும்போது கூட டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி ஜஸ்ட் உட்காந்து நேரடியாக பேசிடுவேன், என்னடா தம்பி பண்ற, உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. அவன் சொல்லும் போதே நம்மளால அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் அவனுக்கு என்ன தேவை, என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு. ஸோ வெறும் டெக்னாலஜி மட்டும் பார்க்காம என்கிட்ட தான் அவன் கத்துக்கிட்டு போறான்னா அவன் இன்னும் ஒரு 10 பேர் உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி போறான், அவனை மாத்துறதுக்கு எல்லா வகையும் நான் சப்போர்ட் பண்ணுவேன், அதை பண்ணிக்கிட்டும் இருக்கும். ஸோ ஒரு சொசைட்டியா மேல வரணும், அந்த சொசைட்டியா மேல வரும்போது அதுக்குள்ள இங்க இருக்க சோசியல் இஷ்யூஸ் எல்லாம் காணாம போயிடுன்ட்டு ஒரு சின்ன ஹோப் இருக்கு. ஜாதியா இருக்கட்டும், மதமா இருக்கட்டும். ஸோ சேர்ந்து வளரணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருக்கிறத என்னால முடிஞ்ச அளவுக்கு மற்றவனுக்கு கொடுக்கணும், என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போறவன் இன்னொருத்தனுக்கு கொடுக்கணும். ஸோ அப்படிதான் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிசினஸும் சரி, தென் சொசைட்டியோட ஒரு கான்ட்ரிபியூஷனும் சரி, நாங்கள் பண்றது இதுதான் பிரதர். சிறப்பு சிறப்பு, ரொம்ப சிறப்பு தோழர், நன்றி. முந்தசிர், நீங்க உங்க கொஸ்டினை கேட்டுறீங்களா முந்தசிர்? நன்றி ஜேகே, ரொம்பவே அருமையா இருந்துச்சு நீங்க கொடுத்த இன்ட்ரோடக்ஷன். நீங்க சொன்ன உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சொன்னதுமே எனக்கு இன்ஸ்பிரேஷனலா. ஸோ ரொம்ப நன்றி தோழர். என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, இப்போ நீங்க வந்து ஏற்கனவே மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அதை அழிக்கிறதுக்காக நீங்க வந்து அதை நிறுத்துறதுக்காக ரோபோட்ஸ் வந்து வடிவமைச்சிருக்கீங்க. அது மாதிரி மற்ற சமூக பிரச்சனைகளை டெக்னாலஜி மூலமா சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்து
வேற என்ன மாதிரியான சமூக பிரச்சனைகளை நீங்க அணுகலாம்னு நினைக்கிறீங்க? குறிப்பா எஸ்பெஷலி நான் சொல்லணும் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ ரொபோட்டிக்ஸோ எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கைய அவங்களுடைய தேவைகளை அணுகிறதுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஏதாவது அதனுடைய ரோல் என்ன அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா அது பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். பட் அது ஒரு கார்பரேட் ஒரு பேட்டர்ன் இஷ்யூவால ஹோல்ட் பண்ணியிருக்கும். இந்த சைன் லாங்குவேஜ் டு வாய்ஸ் கன்வர்ஷன் இல்லையா, அது சில ஆப்ஸ்லாம் இருக்கு. பட் அது அவ்வளோ எஃபிஷியண்டா இல்லை. இப்ப சமீபத்துல வந்து நியூசிலாந்துல வந்து ஒரு கம்பெனி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 கிளவுஸை வந்து நீங்க கையில போட்டுக்கிட்டாக்கா நீங்க காட்டுற சைன் லாங்குவேஜஸ் வந்து வாய்ஸா கன்வெர்ட் ஆயிடும். அது நாங்க பண்றதா இருந்தது. பட் அவங்க அதை பேட்டர்ன் பண்ணி பண்றதால நம்மளால அதை பண்ண முடியல. ஏன்னா அவங்க பேட்டர்ன் பண்ணி எப்படியாவது ஒரு ப்ராடக்ட் தான் கொண்டு வர போறாங்க. நம்ம பண்ணாக்கா அது ஓப்பன் சோர்ஸா கொண்டு வந்திருப்போம். ஸோ அதை நம்மளால கொடுக்க முடியல இந்த பேட்டர்ன் இஷ்யூவால. பட் அதெல்லாம் சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி எந்த வகையில இந்த சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்றவங்க வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க நினைக்கிற கருத்தை வந்து ஓப்பனா சொல்ல முடியுன்றதை வந்து நாங்க அனலைஸ் பண்ணும்போது இந்த டிராஃபிக் கேமராஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இவங்க பண்ற ஒரு ஒரு பிரைவேட் சிஸ்டம். அவங்க மொபைல் போன்ல ஒரு ஆப் இருக்கும், இல்ல அவங்க கிட்ட ஒரு கிளவுஸ் இருக்கும். அந்த கிளவுஸை யூஸ் பண்ணி அவங்க பண்ற மாட்டிக்கிட்டு அவங்க பண்ற ஆக்ஷன்ஸ் வார்த்தைகளா வரும். இது ஒண்ணு அவங்க பேட்டர்ன் பண்றது. இது நாங்க என்ன யோசிப்போம்னாக்கா, இப்ப எப்படி நீங்க வண்டியில போகும்போது ஓவர் ஸ்பீடிங்க வந்து ஒரு கேமரா சென்ஸ் பண்ணி உங்களுக்கான ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுதோ, அந்த மாதிரி எந்த டிவைசஸுமே அவங்க கேரி பண்ணிட்டு போக வேண்டாம். ஜென்ரலா ஒரு இருக்கிற பப்ளிக் சிஸ்டம்ஸ்ல பப்ளிக் மானிட்டரிங் டிவைசஸ் கேமராஸே வந்து இவங்க ஆக்ஷன்ஸை ப்ரிடிக்ட் பண்ணி அவங்களுக்கான வாய்ஸ் சப்போர்ட் சிஸ்டமா மாறணும். ஸோ அதை மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் நாள் எடுத்துக்கோம் எங்களுக்கு கண்டிப்பா. ஏன்னா நம்மளோட ஓன் இன்கம் வச்சு அதை எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடிஷனலி இதுக்கான R&D வந்து ரொம்ப பெருசு. பணத்தெல்லாம் விட இதுக்கு பண்ற R&D ரொம்ப பெருசு. ஜஸ்ட் லைக் நம்ம ஒரு ப்ராடக்ட் உரை கொடுத்துட்டு போயிட முடியாது. அது எங்கேயாவது தப்பா ஒரு பட்சத்துல யாராவது ஒருத்தரோட உயிருக்கு ஆபத்தான வேண்டாம். ஸோ அதனால வந்து R&Dக்கு கொஞ்சம் பெரிய அளவுல ஒர்க் தேவைப்படுது. ஆனா எந்த மாற்றுத்திறனாலையும் தான் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்காம டெக்னாலஜிக்கலி இப்போ இப்போ ஸ்பீச் இம்பேர் பர்சன்ஸ்க்கு இந்த கேமரா ஓகே. பட் மற்றவங்களுக்கு என்ன, இப்போ விஷன் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம ஒரு சென்சார் யூஸ் பண்ணி அவங்க முன்னாடி வர கேஜெட்ஸை பார்த்தீங்கன்னா அறிவுறுத்தலை கொடுக்கலாம். அவங்களுக்கான பிரெய்லி முறையை வந்து ஆட்டோமேட் பண்ணலாம், டிஜிட்டைஸ் பண்ணலாம். பிரெய்லிஸ் முறையை தடவி பார்க்காம நம்ம கூகுள் லென்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க ஸ்கேன் பண்ணாக்கா டெக்ஸ்ட்டை வந்து அதை கண்டுபிடிச்சிடும். இதை வாய்ஸா மாற்றி அவங்களுக்கு கொடுக்கறது, ஹெட்ஃபோன்ஸ்ல கொடுக்கறது, இந்த மாதிரி சில R&Ds கிட்ட போயிட்டு இருக்கு. முடிஞ்ச ஒரு நேரம் எடுத்துக்கும். ஆனா கண்டிப்பா அதை 1 by 1 நாங்க பண்ணிக்கிட்டே வரும். இந்த தொழில்ல ஒரு லாபத்துக்காக ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிற அதே வேலையில சரிபாதி அளவு வந்து நாங்க அந்த சோசியல் கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய நபர்கள் இணையறாங்க, டெக்னாலஜிக்கலி இணையறாங்க, இல்லை வேற ஏதாவது ஃபார்ம்ல இணையறாங்கனாக்கா நாங்க முடிக்கிறதுக்கான கால அளவு எங்களுக்கு கம்மியாயிடும். ஸோ இதெல்லாம் எங்க லிஸ்ட்ல இருக்கு. ஒரு பப்ளிக் CCTV கேமரா சிஸ்டம் வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி டிவைஸா மாத்துறது, இதெல்லாம் லிஸ்ட்ல இருக்கு. ஒன்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 6 to 8 மாசங்கள் மினிமம் அதுக்கு ஆல்ரெடி தேவைப்படுது. ஆடி முடிச்ச அப்புறம் நாங்கள் ப்ரோட்டோடைப்பிங் பண்ணணும், ப்ரோட்டோடைப் பண்ணி எவாலுவேட் பண்ணணும், அதுக்கப்புறம் திரும்ப அதை ப்ரோட்டோடைப் பண்ணணும். அந்த ப்ராசஸ் எடுக்க டைம் ஆகும். பட் கண்டிப்பா அதை பண்ணிக்கிட்டும் இருக்கோம். உங்ககிட்ட ஏன்னா நல்ல இன்புட் இருந்தாலும், இல்லை இதுதான் பிரச்சனை, இது சொல்யூஷன் பண்ணி சொன்னாலும் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணி அதை நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதுக்கு என்ன பண்ண கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி இன்னொரு கொஸ்டின் தோழர். இருக்கு, இன்னொரு 2-3 கொஸ்டின் இருக்கு. நான் கேட்கலாங்களா? வேற யாராவது கேட்கலாம்? நீ கேட்டுருங்க முந்தசிர், கேட்டுட்டு அப்புறம் ஒரே இதை இறங்கிடுங்க. அப்புறம் நான் பேசுறது கேக்குதா சந்தியா? கேக்குது கேக்குது ஜெகி. முந்தசிர் அந்த கொஸ்டினும் கேட்க சொல்லிடுங்க. அது முடிச்ச உடனே அவங்க முந்தசிர் உங்க கொஸ்டினை வந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க. முந்தசிர் முடிச்சிருங்க. கனெக்டிங்ல போயிட்டாரே. ஓகே. மதுரகாரி கேட்கலாம். மதுரகாரி கல்பனா. ஓகே, ஃபர்ஸ்ட் கல்பனா பேசிடுங்க, அடுத்தது மதுரகாரி பேசட்டும். அதுக்கு அடுத்தது இப்ப யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க, யாரும் தெரியல, பேரலை தோழ. அடுத்தது நீங்க பண்ணிடுங்க. கல்பனா உங்க கொஸ்டினை கேட்டுருங்க. வணக்கம். ஆக்சுவலி எனக்கு 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஹெல்த் கேர்ல ஆக்சுவலா ஏஐ வந்து எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், இப்ப அது வந்து கவர்மெண்ட்ல வந்து பண்ண முடியுமா? ஹவ் எக்ஸ்பென்சிவ் வில் இட் பி?
அது ஒரு கொஸ்டின். இன்னொன்னு வந்து ஏஐ இது பண்றதுனால நம்ம டு வி ஹாவ் எனி மெடிக்கோ லீகல் ப்ரொடெக்ஷன் இருக்கா, இல்ல அதை பத்தி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொபாட்டிக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது மெடிக்கோ லீகலி எவ்வளவு பவுண்ட் நம்ம இது ரெண்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல். இது ஏஐ பத்தி எனக்கு நல்லா புரியுது நீங்க சொல்ல சொல்ல. தேங்க்யூ ஸோ மச். ஹெல்த் கேர்ல கண்டிப்பா ஏஐ இப்போ பெரிய ரோல ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் ஏஐன்றதை விட ரொபோட்டிக்ஸா தான் வந்து மெடிக்கல் ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விர்ச்சுவல் ஆப்ரேஷன்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆஸ்திரேலியால இருந்தே ஒருத்தர் நம்மளோட அப்போலோல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விர்ச்சுவலியும் ஆப்ரேட் பண்றதுக்கு தென் கேன்சர் டயக்னைசேஷன் 5 years பிஃபோராகவே உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் உங்க லைஃப் ஸ்டைலை வச்சுக்கிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து 5 years பிஃபோரா உங்களால வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும் இப்போ இருக்கிற ஏஐ டெக்னாலஜி வச்சுக்கிட்டு. ஸோ பிசிக்கல் ஃபார்ம்ஸா ஆப்ரேஷன் பண்றதுக்கு இப்போ ரோபோட்ஸ் நம்ம கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். எக்ஸிஸ்டிங்காவே இருக்கு ஆக்சுவலா. பட் இந்த கேன்சர் ப்ரொடிக்ஷன்ஸ் இன்க்யூரபிள் டிவைசஸ் எல்லாம் வந்து ஃபியூச்சர்ல எத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு வரும். பட் நீங்க என்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாக்கா உங்களுக்கு அது வராம இருக்கும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணக்கான ஏஐ மாடல்ஸ் வந்து இப்போ டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது மட்டும் இல்ல, ஜஸ்ட் அனலைசிங் ஸ்கிரீனிங் நமக்கு கோவிட் அந்த எல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய நாடுகள் வந்து டிஜிட்டல் ஸ்கிரீனிங் பண்ணாங்க. ஜஸ்ட் ஒரு ரோபோட் இருக்கும், நீங்க போய் நிற்பீங்க, உங்ககிட்ட இருக்க டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே ஒரு சென்சார்ஸ் வழியாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ஃபீவர் இருக்கா ஹெட்ஏக் இருக்கான்றத வந்து தொட்டு பார்க்காமலே வந்து அந்த ரோபோட்ஸ் மெஷர் பண்ணிச்சு. தமிழ்நாட்டில் வெரி மினிமமா அப்போ அதை பண்ணாங்க. பட் இதெல்லாம் வருங்காலங்களில் இன்னும் அதிகப்படுத்தப்படும். அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அதுக்கான சிம்பிளிஃபைடு மாடல்ஸும் இப்போ ட்ரையல் அண்ட் எரர்ஸ்ல இருக்கு. ஸோ ஹெல்த் கேர் செக்டர் கண்டிப்பா வந்து டிஜிட்டல் பண்ணிடுவாங்க. ரொபோட்டிக் யூஸ் பண்ணி கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஏஐ பேஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸை வந்து ஹெல்த் கேர்ல அதிகமா இனிமேல் யூஸ் பண்ணுவாங்க. சர்ஜரிஸ்லாம் இல்லாம 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், 12 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், கிட்னியோட ஹெல்த் என்ன அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணி உங்களால வந்து நோயை முன்கூட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைகள் வந்து நிறைய இப்போ அவைலபிளா இருக்கு மேடம். தேங்க்யூங்க. மெடிக்கோ லீகலி இது எப்படி இது வந்து எப்படி எந்த மாதிரி இருக்கும்? இப்போ சப்போஸ் ஏஐ மூலம் நம்ம கண்டுபிடிக்கிறோம், இன்கேஸ் another 10 years வந்துச்சுன்னா கூட மெடிக்கோ லீகலி அது வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியுங்களா? ஏஐ பண்ணிட்டு ஏஐ மூலம் நம்ம இது டயக்னோஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டா மெடிக்கல் லீகலி சேஃப் டாக்டர்ஸா? எஸ். இதுல வந்து எந்த அளவுக்கு அது ஆத்தென்டிகேட்டடா இருக்கும், எந்த அளவுக்கு சேஃபா இருக்குன்றத வந்து நம்ம கொடுக்குற டேட்டாஸ் அப்படிதான் ப்ரிடிக்ட் பண்ண போகுது. இப்போ நம்ம கொடுக்குற டேட்டாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு 100 பேஷண்ட்ஸை ஸ்டடி பண்றோம், லைஃப் ஸ்டைலை ஸ்டடி பண்றோம், ஃபுட் ஹேபிட்டை ஸ்டடி பண்றோம், இது எல்லாமே அவங்களோட ஒர்க் ப்ரெஷரை ஸ்டடி பண்றோம். இதெல்லாம் ஸ்டடி பண்ணி இந்த 100ல எத்தனை பேர் வந்து பேஷண்டா இருக்காங்க அப்படின்ற டேட்டா பேஸை கொடுக்கும்போது சிமிலரான டேட்டா பேஸ் கொடுத்தாக்கா அதுல எத்தனை பேருக்கு வந்து அந்த நோய் வரும்ன்றதை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அப்போ நீங்க முன்ன கொடுத்த டேட்டா கரெக்டா இருந்தாக்கா உங்களுக்கு வந்து அவுட்புட்டை பேஸ் பண்ணி அடுத்த நீங்க கொடுக்குற டேட்டாவை பொறுத்து அந்த பேஷண்டோட ஆக்சுவல் கண்டிஷனை இதால 90% வரைக்கும் கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகம். இந்த அக்யூரசி ரேட் அதிகமாக தான் நான் சொல்றேன். இப்போதைக்கு 60% ப்ரிடிக்ட் பண்ண முடியும். பட் எப்படி அடுத்த 2 வருஷங்களா அதோட அக்யூரசி ரேட் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ 90% வரைக்கும் அந்த ஏஐ சிஸ்டமால ஒரு சரியான ப்ரிடிக்ஷனை கொண்டு வந்துட முடியும். அப்கோர்ஸ் ரெகுலேஷன்ஸ் நிறைய இருக்கு. அவ்வளவு சீக்கிரமா ஏஐ ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து மக்களுக்கு பயன்படுத்த அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா வெரி சூன் ஆகும். அதிகபட்சம் ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள இதுக்கான ரெகுலேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடும். இதுக்கான ஃப்ரேம்ஸ் ரெடி பண்ணிடுவாங்க, எந்தெந்த கண்டிஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் இப்பவே இதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை வந்து அனலைஸ் பண்றதுக்கான வேலைகளையும் கவர்மெண்ட் இறங்கி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஒரு ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணியிருக்காரு ஏஐ பேஸ் பண்ணி. அது இப்போ அண்டர் ப்ராசஸிங்ல இருக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து. அதை வந்து அவங்க இன்னொரு 2 வருஷம் ஆய்வு பண்ணி முடிப்பாங்க, ரிசல்ட் ஒத்துப்பாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம ஒரு 5-7 வருஷத்துக்குள்ள இதுக்கான லீகல் டேர்ம்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து கவர்மெண்ட் தான் எதிர்பார்க்கலாம் மேடம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ கல்பனா. அண்ட் மதுரைக்காரி, நீங்க கேட்டுறீங்களா உங்க கொஸ்டின்? தேங்க்ஸுங்க. கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. ஹாய்ங்க. முதல்ல வந்து ரொம்ப 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 தேங்க்யூ இந்த ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் உங்களோட டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்கிற பதில் எல்லாமே வந்து எனக்கு தெரியும்